பெத்த தாயை பத்தி இழிவா பேசுறது, ஆபாசமா பேசுறது, அப்பா மையனை பத்தி பேசுறதுன்னு ஒரு ஒப்பீடு செய்வீங்களா? இது முறையா? நீங்களும் ஒரு தாயோட வயிற்றுல வந்திருப்பீங்க. உங்க அம்மாவை இப்படி பேசினா நீங்க என்ன செய்வீங்க? என் ரோசமும் என் நியாயமும் என்னோட தன்மானமும் நியாயமா இல்லையா? தன்மானம், அதுக்கப்புறம் தான் இனமானம். நான் என் தன்மானத்துக்காக தான் கேள்வி கேட்கிறேன். நான் தப்புனா என்னை கட்சி விட்டு நீக்குங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் என்னோட அம்மாவை பத்தி ஆபாசமா நீ பேசுவ, அப்படி பேசினா நான் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா அது தன்மானம் இல்லை, அது கேள்வி கேட்க கூடாது, நீ அடிமையாத்தான் இருக்கணும்னு சொன்னா அப்படி எனக்கு அடிமை வாழ்க்கை வேண்டாம். ட்ரீட்மெண்ட்ல இருக்கு, மருத்துவ சிகிச்சையில் இருக்கேன், மேல் சிகிச்சைக்கு அடுத்த திண்டுக்கல் போயிரு. நான் எப்படி சீமானா தொடர்பு கொண்டு பேசுறது? நான் அடிபட்டு காயம்பட்டு போய் கிடக்கிறேன், நான் எப்படி தொடர்பு கொண்டு சீமான்ட்ட பேச முடியும்? நீங்க சொல்லுங்க, இது முறையா? இது முறையான கேள்வியா? முறையான குற்றச்சாட்டா? வெற்றிக்குமார நாம் தமிழர் கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு கட்சியை கட்டமைச்சாரு, அதை நாங்க கேள்வி கேட்டோம். நீங்க கேள்வி கேளுங்க. அதெல்லாம் ஒரு தரப்பு மட்டும் நீங்க என்ன மோனோபோலிக் பண்றீங்களா? நீங்க மட்டுமே பேசிக்கிட்டு நீங்க மட்டுமே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போறீங்க. உங்களோட சேனல் இருக்குல்ல, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன்னா நேரடியா ஒரு ஆன்லைன்ல வாங்க. சிவசங்கரன் இன்னொரு கட்சிக்கு போறேன், அந்த கட்சிக்கு ஆதரவா இங்கே பேசுறேன், சீமானன்னா குறை சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை குறை சொல்றேன், நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறேன், இப்படின்ற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. அது வல்ல. நான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இறந்தேன், நாம் தமிழர் கட்சிக்காக உழைச்சேன் வந்தேன். நாம் தமிழர் கட்சியில மீண்டும் நான் வந்துருவின்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். சீமானனை சொன்னாரு, இவன் கேட்கல, இவன் முயற்சிக்க பண்ண, நானா தன் முயற்சிக்கு கல்குவாரில பேர் எடுத்து என்னங்க பண்ண போறேன்? தனியா கட்சி நடத்துறேனா? என்னுடைய உழைப்பும் என்னுடைய போராட்டமும் நான் செய்யக்கூடிய கலப்பணியும் நாம் தமிழர் கட்சிக்கு பேரா, சீமானனுக்கு பேரா, தனிப்பட்ட சிவசங்கரனுக்கு மட்டுமா? சீமானனை வச்சுதானே நானு. சீமானனை இங்க மேடையில பேசுறாரு, அதை என் ஊரை நிறைவேற்றுறேன். கட்சியில அடி முதல் தலை முதல் எல்லாமே சீமானன் தான். கட்சி சீமானன் கட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமானனை எங்களை மாதிரி ஆள்கிட்ட உத்வேகமா சொல்றதுன்னா கட்சி ஓன் கட்சி தான் பாரு. யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற நபர் எப்படி சீமானனை மேல பழி சுமத்துறாங்களோ, அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகள் இருக்கக்கூடிய செந்திலாந்தன் மாதிரி ஆட்கள் வேணுங்கனே பழி சுமத்துறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே ஒரு வீடியோ போடுறது, அவருக்கு தேவையான கண்டென்ட். அதனால யார் மேல வேணாலும் அவசரி பட்டம் சுமத்திட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம இன்னைக்கு நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர், இன்றும் அவர் நாம் தமிழர் கட்சியில் தான் இருக்கிறாரு. அவர்கள்ட்ட நம்ம பல கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு, நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசுவோம் இன்னைக்கு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். வணக்கம். முதல்ல நல்லா இருக்கீங்களா? இறைவனர்களால் நல்லா இருக்கேன். நீங்க நலமா இருப்பீங்க? நல்லா. நிச்சயம் உங்களுடைய உதவியினால நம்ம ரொம்பவே சேலம் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பல கட்டமாக ஊடகங்களை பணியாற்றிட்டு இருக்கோம். இன்னும் நீங்க நாம் தமிழர் கட்சியில தான் பயணிக்கிறீங்களா? இன்னும் அதே நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தானா? அதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கு? எனக்கு நீங்க கொள்கை பரப்பு கோப்பாசாதான். எனக்கு இது வரைக்கும் அந்த சந்தேகமே இல்லை. நான் அதே பொறுப்புல, அதே கட்சியில, அதே களப்பணியில தொடரணும்னு விரும்புறேன். சரி, இடையில நடந்த மனசாவும் உங்களுக்கு தெரியும். அந்த மனஸ்தாபத்துல இருந்து நான் இன்னும் வரையும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கேன். நான் கட்சியை விட்டு போகல, கட்சிக்கு எதிராகவும் போகல, கட்சியை விட்டு போகல, கட்சிக்காக களப்பணி செய்ய தயாரா இருக்கிறேன். நான் இப்போ களப்பணி செய்யறதையும் நிறுத்திக்கிட்டேன், அதே நேரத்தில் கட்சியில தலையிடுறதையும் நிறுத்திக்கிட்டேன். அதுக்கான காரணம் என்னன்னா, கடைசியா ஜூலை 29 போன ஆண்டு ஜூலை, அதாவது ஏறக்குறைய ஒரு ஆண்டு ஆக போகுது. இந்த காலகட்டம் வரையும் நான் கட்சியை விட்டு போகல, கட்சிக்கு எதிராகவும் எதுவும் பேசவும் இல்லை, எதுவும் செய்யவும் இல்லை. அது அங்கங்க ஒவ்வொரு மாதிரி அவங்களா பேசிக்கிறாங்களே தவிர அதுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் உங்களை வர சொன்னதே. சரி, நிச்சயமாண்ணா. இப்போ என்னன்னா, எனக்கு ஒரு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகளுடைய மனசு புண்படும் மாதிரி எதற்காக ஒரு முன்னணி ஊடகத்தில் பேட்டி கொடுத்தீங்க? இல்லை, அது புண்படும்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் என்ன வார்த்தை பேசுறேன் அப்படிங்கிறத ஏவாயாலே நான் பேசுற வார்த்தைகளை நீங்க காணொலியா பதிவு செய்வீங்க. இதுல வேணா அதிகபட்சம் கொஞ்சம் வெட்டி ஒட்டலாம். ஆனால் அந்த வெட்டி ஒட்டினாலும் அதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு அது தெரிஞ்சு இது வெட்டி ஒட்டப்பட்டது, அல்லது அண்ணன் தொடர்ச்சியா பேசுனது இதுதான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, அதை பார்த்தா, காணொலியை பார்த்தா. அப்போ இதுலேயும் அந்த வெட்டி ஓட்டுற வேலை நடக்கும். அதே மாதிரி தான் நான் ஒரு அச்சு ஊடகத்துக்கு என்கிட்ட பேட்டி கேட்குறாங்க, அந்த பேட்டியை கொடுக்குறேன். அது இப்போ மட்டும் இல்லை, இடையில இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அவங்க பேட்டி கேட்டாங்க, கொடுத்தோம். அதனுடைய வெளிப்பாடு தானே தவிர நான் முழுமையாக எப்போவுமே அச்சு ஊடகத்தில் கொடுக்குற பேட்டிங்கிறது முழுமையாக வெளியில் வராது. ரெண்டாவது, ஒரு பேட்டியை நீங்கள் உள்ள போய் நீங்கள் தம்ப்நெயில் வைக்கிறீங்க, எத்தனை பேர் தம்ப்நெயில் வைக்கல சீமானனை பற்றி தவறா தம்ப்நெயில் வைப்பாங்க. நீங்கள் நிறைய எடுத்து பாருங்க, மற்றவங்க பார்க்கணும் அப்படின்றதுக்கு. சீமானனுக்கு சம்மந்தமே இருக்காது அந்த காணொலிக்கு. அதில் உள்ள வரக்கூடிய விடயங்களுக்கும் சீமானனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் சீமானுடைய படத்தை வைப்பாங்க, தம்ப்நெயில்ல முகப்பு படமாக வைப்பாங்க. ஏன்னா இந்த சீமான படத்தையோ நாம் தமிழர் கட்சியோ வச்சோம்னாக்க பார்வையாளர்கள் அதிகமாக வருவாங்கன்றதான். இன்றைக்கும் இணையதளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்க நாம் தமிழர் சுற்றி தான் இணையதள அரசியலே இருக்கும். ஏன்னா நாம் தமிழருக்கு தான் அந்த இணையதளத்தினுடைய மொத்த பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதான் உண்மை, நிசப்தமான உண்மையை தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ பார்வையாளர்களை அதிகப்படுத்துவதற்கு எப்படி ஒரு காட்சி ஊடகம் தலைப்புகளை வைக்குதோ, அதே மாதிரி ஒரு அச்சு ஊடகம் தலைப்பு அப்படி வைக்கும். ஆனால் நீங்கள் பேசாத வார்த்தை வைக்க முடியாது இல்லையா? இல்லை, நான் பேசாத வார்த்தைனா அந்த பேசுகிற வார்த்தைக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல. சரி விடுங்க அப்படிங்கிறது வேற, நாம் தமிழர் கட்சியை விடுங்கள் என்று சொல்லிவிட்டார் சீற்றத்தோடு அப்படின்னு சொல்றது வேற. நிச்சயம் என்னையிடக்கே ஆட விடுங்க அப்படிங்கிறது வேற. நான் சொல்லக்கூடிய உச்சரிப்புங்கிறது, என்னுடைய முக பாவனைங்கிறதும், என்னுடைய உச்சரிப்பில் இருக்கக்கூடிய ஏற்ற இறங்குங்களும் எனக்கு தெரியும். நான் எந்த வகையில் எந்த விதத்தில் நான் பேட்டி கொடுத்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் அது எப்படி மாற்றப்படுதுங்கிறது தெரியும். இதை நம்ம அந்த அச்சு ஊடகத்தை குறை சொல்கிறதா, அல்லது என்னை காணொலி அது என்னை நேர்காணல் எடுத்து நபரை குறை சொல்கிறாங்க நம்ம பார்க்க முடியாது. பொதுவாக அச்சு ஊடகம்னா அப்படி தான் இருக்கும்.
இப்போ இதுல காட்சி ஊடகத்துல இருக்கட்டுமே நான் பேசுறேன், அதை பார்த்தா தெரிய போகுது, எல்லாருக்கும் தெரிய போகுது. அதுல என்ன தவறா நான் சொல்லிட்டேன்? சரி, நான் என்ன சரி, நீங்க கேளுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க, நான் அதுக்கான விளக்கத்தை நான் ஒரு கொடுக்குறேன். பல கேள்விகள் என்ற வரிசையா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியினுடைய ஒரு மாநில பொறுப்பாளர்கள் உங்கள் மீது பல விமர்சனங்கள் முன்வைத்து ஒரு காணொலி வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு கட்சியினுடைய நிர்வாகியே சொல்லும்போது அது மக்கள் மத்தியில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுது. அதற்கான விளக்கம் உங்ககிட்ட தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து விகடன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி பேட்டியே கேட்கல, நீங்களா தான் வாலண்டரியா போயிட்டு விகடன்ல பேட்டி கொடுத்துருக்கீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு உங்க பதில் இல்ல? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல இந்த அண்ணன் செந்தில்நாதன் செய்வார், அவர் நம்மளுக்கு அண்ணன், அதில் மாற்றுக்கிறதுல என்னோட வயதில் மூத்தவர். அவர் மேலே எனக்கு நிறைய மரியாதை இருந்துச்சு. இப்போ அவர் கொடுத்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஒரு அந்த காணொலி பண்ணுறதுக்கு முன்னாடி எழுதி அவர் மேலே எனக்கு நிறைய மதிப்பு இருந்துச்சு. அந்த காணொலி பார்த்ததுக்கப்புறம் அவருக்கும் யூடியூப் ரீடர்ஸுக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. யூடியூப் ரீடர்ஸ் எப்படி வந்து நாம் தமிழர் மேலேயும் சீமானன் மேலேயும் அவதூற பரப்புறாங்களோ அதே மாதிரி தான் செந்தில்நாதன் என் மேலே பரப்பியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன், காளியம்மாளுக்கு அவர் பேசினது, காளியம்மாள் சகோதரி அவங்க வந்து அதுக்கான பதில் கொடுப்பாங்க, அல்லது அவங்களுக்குள்ள இருக்கிறது எனக்கு தெரியாது. அவங்களுடைய விடயத்தில் நான் தலையிட விரும்பலை. அது அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கான குரல். நான் அதுக்கு அவங்களுக்கு ஆதரவாகவோ அவங்களுக்கு எதிர்ப்பாவோ நான் போக விரும்பல, அதை அவங்க பார்த்துக்குறாங்க. ஆனால் நான் என்னுடைய தரப்புக்கு நான் கேட்குறது என்னன்னா, செந்தில்நாதன் என்கிட்ட பேசாத நபரா, என் கான்டாக்ட் நம்பர் இல்லாத நபரா? ஒரு 15 நாளைக்கு முன்னாடி வரை என்கிட்ட பேசுறாரு, 15 நாளைக்கு முன்னாடி வரை தொடர்பு கொண்டு பேசுறாரு. அப்போ எங்கள் 2 பேத்துக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் கேட்கவே இல்லை. யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றக்காக நீங்கள் எப்படி ஒரு காணொலி போடுறீங்க? என்னிட்ட கூப்பிட்டு, தம்பி உன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, நீ ஒரு அச்சு ஊடகத்துக்கு இப்படி பேட்டி கொடுத்துருக்க, அந்த அச்சு ஊடகத்தில் வந்தது சம்மந்தமாக உறவுகளுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, அந்த கேள்வி எனக்கு இருக்குது, இது சம்மந்தமாக நான் ஒரு காணொலி பண்ணலான்னு இருக்கேன், உன் தரப்பு பதில் என்ன பண்ணாச்சு கேட்கலாம், அதுக்கப்புறம் கூட குற்றச்சாட்டை வைங்க. நான் அந்த குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறேன், இது சம்பந்தமா தம்பிகிட்ட கேள்வி கேட்டேன், அந்த தம்பி இந்த பதில் சொல்லியிருக்கான்னு சொல்லலாம்ல? சரி, அதுல ஒரு போன்ல ஆடியோ கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கு, இதுக்கு உன் விளக்கம் என்ன, உன் பதில் என்ன கேட்டுக்கலாம்ல? கண்டிப்பா கேட்டு. 15 நாளைக்கு முன்னாடி இருந்து பேசுறீங்கல்ல, நீங்க பேசாடி பரவாயில்ல, தினசரி உங்களுடைய காணொலி எனக்கு அனுப்புறீங்களா இல்லையா? ஒரு காணொலி எடுத்த உடனே அந்த காணொலியை எல்லா பேத்துக்கும் அனுப்பி விடுங்க. அது மாதிரி எனக்கு பிராட்காஸ்ட்ல அனுப்புறீங்களா இல்லையா? நீங்க அனுப்புறத நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை பத்தியே ஒரு அவதூறை பேசி அது எனக்கே நீங்க அனுப்புறீங்க. அது என்னால் துரதிருஷ்டவசமாக என்னால் பேச முடியல, கெடுவாய்ப்பாக பார்க்க முடியல. அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு பார்த்தேன், ட்விட்டரில் என்ன போட்டுருந்தனோ அதே கேள்விகள் அவர்கிட்ட கேட்டேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தால் உங்கள் சேனல்லையே நீங்கள் ஒரு லைவ் போடுங்க, நேரலையில் நான் பேசுகிறேன், நீங்கள் கேள்வியை கேளுங்க. அதெல்லாம் ஒரு தரப்பு மட்டும் நீங்கள் என்ன மோனோபோலிக் பண்ணுறீங்களா? நீங்கள் மட்டுமே பேசிக்கிட்டு நீங்கள் மட்டுமே ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு போறீங்க. உங்கள்ட்ட சேனல் இருக்குல்ல, நான் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னா, நேரடியாக ஒரு ஆன்லைனில் வாங்க. சரி, இப்ப அதற்கான கேள்வியை கேளுங்க, நான் பதில சொல்றேன். இப்ப அதற்கான பதிலா நம்ம இந்த காணொலி எடுத்துக்கிட்டோம்னா கூட அவர்கள் சொல்ற விஷயங்கிறது அதற்கான பதில் இல்ல. ஒட்டுமொத்தமா இங்க நிறைய பேர் மனசுல இருக்க கேள்வி என்னன்னா, சிவசங்கரன் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக போறேன், சிவசங்கரன் இன்னொரு கட்சிக்கு போறேன், அந்த கட்சிக்கு ஆதரவா இங்க பேசுறேன், சீமானன்னா குறை சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை குறை சொல்றேன், நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுக்கிறேன், இப்படின்ற மாதிரி ஒரு மாயை ஏற்படுத்துறாங்க. அது வல்ல. நான் இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இறந்தேன், நாம் தமிழர் கட்சிக்காக உழைச்சேன் வந்தேன். நாம் தமிழர் கட்சியில மீண்டும் நான் வந்துருவேன்ற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்க ஒரு நபர். என்னுடைய காத்திருப்புக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துற ஒரு பதிலை கொடுக்கணும். அதை விட்டுவிட்டு ஏன் மேலே அவ நம்ம பழி சுமத்தினா? இப்போ நான் கேட்குறேன், செந்தில்நாதன் நான் கேட்குறது, நீங்கள் என்ன கால் பண்ணி கேட்டிருந்தா ஒரு தீர்வு ஏற்பட்டுருக்கும்ல? நீங்கள் பேசியிருக்கலாம், நீங்கள் மாநில பொறுப்பாளர் தானே, நாம் தமிழர் கட்சியை பொத்தி பாதுகாக்கிற மாதிரி பேசுறீங்களா? நாங்கள் அந்த பாதுகாக்கலையா? நாம் தமிழர் கட்சிக்காக நாங்கள் உழைக்கலையா? உங்களை விட ஒருபடி மேலே தான் நான் உழைச்சிருப்பேன். நீங்கள் வெறும் யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் களத்தில் இறங்கி போராடினேன். கல்குவாரியை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? சீமானனை சொன்னார், இவன் கேட்கல, இவன் முயற்சிக்க பண்ணேன். நானா தன் முயற்சிக்கு கல்குவாரியில் பேர் எடுத்து என்னங்க பண்ண போறேன்? தனியாக கட்சி நடத்துறேன்னா? என்னுடைய உழைப்பும் என்னுடைய போராட்டமும் நான் செய்யக்கூடிய களப்பணியும் நாம் தமிழர் கட்சிக்கு பேரா, சீமானனுக்கு பேரா, தனிப்பட்ட சிவசங்கரனுக்கு மட்டுமா? சீமானனை வச்சு தானே நான், சீமானனை இங்கே மேடையில் பேசுறாரு, அதை என் ஊரில் நிறைவேற்றுறேன். எனக்குன்னு ஒரு மாவட்டம் ஒதுக்கிறீங்களா? இந்த மாவட்டத்தை தாண்டி வேற மாவட்டத்துக்கு போயிருக்கணும். திண்டுக்கல் மாவட்டத்தை தாண்டி கன்னியாகுமரியிலேருந்து என்னிட்ட கேட்ட நபர்கள் இல்லையா சொல்லவா? கன்னியாகுமரியில் இருக்க பத்மனா, அந்த தம்பியை கேட்டு பாருங்க. அவர் பத்மனாவனா, சீலன் பத்மனாவன் நினைக்கிறேன். சீலனை கேட்டு பாருங்க, என்கிட்ட பேசியிருக்காரா இல்லையான்னு. நான் அந்த ஊருக்கு போராட்டத்துக்கு போக தெரியாதா? சீலன் அந்த ஊரில் போராடுற அப்படி எனக்கு என்னுடைய அனுபவத்தை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய இங்கே இருக்க அரியலூர்லேருந்து பெரம்பலூர்லேருந்து இருக்கக்கூடிய கல்குவாரிகளில் கட்சிக்கு அப்பாற்பட்டு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க. பக்கத்தில் இருக்க விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் பேசியிருக்காங்க, மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் பேசியிருக்காங்க, நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து பேசியிருக்காங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசியிருக்காங்க. எதுக்காக? கல்குவாரியில் உங்களுக்கு இருக்க அனுபவத்தை சொல்லுங்கன்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. எப்பவாவது ஒரு தடவை என் மாவட்டத்தை தாண்டி வேற மாவட்டத்தில் போய் தன்முனை போடு கல்குவாரி போராட்டத்தை எடுத்தனா? இல்ல வேற இயக்கங்களோட கட்சிக்கு அப்பாற்பட்டு வேற ஒரு இயக்கங்கள் கல்குவாரிக்கு போராடுங்க, நான் போறீங்கன்னு போயிருக்கேனா? இல்ல, நீங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி தான் போயிருக்கீங்க எல்லா இடத்துலயுமே. நான் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி கூட என் மாவட்டத்துல மட்டும் எனக்கு அண்ணன் கொடுத்தாரு. திண்டுக்கல் மாவட்டம் என்பது நான் மண்டல செயலாளர் இருந்த மாவட்டம், நத்தம் சட்டமன்ற தொகுதி நான் போட்டியிட்ட தொகுதி. என் தொகுதியில என் மாவட்டத்தை தாண்டி ஒரு இடத்துல கூட நான் போய் ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ தன்முனைப்போடு செஞ்சதில்லை. நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற ஒரு இயக்கத்தோட சேர்ந்து நான் பண்ணதில்லை. தன்முனைப்போட பண்றவனா என்ன செய்யணும்? நான் மற்ற ஒரு இயக்கத்தினுடைய பேர்லையோ மற்ற ஒரு தலைவனுடைய பேர்லையோ நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுங்க, நானும் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருந்தா பரவாயில்ல. நாம் தமிழர் கட்சியை தாண்டி வேற எந்த இதுக்கும் போனதில்லை. மாவட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா நத்தத்துலேருந்து 5-6 கிலோமீட்டரில் எங்களுக்குள்ள சேக்கிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சேக்கிப்பட்டிங்கிறது மதுரை மாவட்டத்தில் வரும். ஆனால் அது நத்தத்துலேருந்து 7 கிலோமீட்டர், அப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளதே இருக்காது, அதை தாண்டி இருக்காது.
என்ன காரணம்னா அதெல்லாம் வந்து நத்தத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதி. மாவட்டம் வேணா மதுரை மாவட்டமா இருக்கும். அவர்கள் எல்லா வகையான வாணிபத்துக்கும், கல்வியிலிருந்து வியாபாரத்திலிருந்து வாணிபத்துக்கு எல்லாத்துக்குமே அவர்கள் வந்து நத்தத்துக்குள்ள தான் வந்து போகணும். அந்த ஊரில் நடக்கும்போது நான் போயிருக்கேன். அதுவும் வந்து ஒரு அந்த மாவட்டத்துக்காரங்க, அந்த மேலூர் சட்டமன்ற தொகுதிக்காரங்கள கூப்பிடவங்க நான் போயிருக்கேன். இவ்வளவுதான். நத்தத்துல இருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்க மாவட்ட எல்லையில வேணா போய் போராடிட்டு வந்திருப்பேனே தவிர, கோகுல் என் மாவட்டத்துக்குள்ள சீமானனை எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் செய்யறீங்க, அதுல என்னங்க தப்பு? ஒரு தடவையாச்சும் சீமானனை கூப்பிட்டு இந்த கல்குவாரி போராட்டத்துல நீ இந்த விதத்துல நீ போய் போராடி இருக்க, இந்த விதம் தவறுன்னு கண்டிச்சாரு ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு சொல்ல சொல்லுங்க. இல்ல நான் பேசுறீங்க மனசாட்சியோட. சீமானனை நீ என்னை ஒரு தடவை கூட அப்படி கூப்பிட்டு என்னை கண்டிச்சதே இல்லை. ஏன்னா கண்டிக்கிற அளவுக்கு நான் தவறு செய்யல. கடைசியா நடந்த ஒரே ஒண்ணு என்னன்னா, கல்குவாரிக்காரன் என் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிடுறேன். அந்த பிரச்சனை பண்ணின உடனே அந்த பிரச்சனையை பூராமே காணொலியா பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காயங்கள் அதிகமாயிருது, உடனடியாக மருத்துவமனைக்கு போயிடுறோம். மருத்துவமனையிலிருந்து நத்தம் அரசு மருத்துவமனையிலிருந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு ஸ்கேன் பண்றதுக்காக, தலையில அடிபட்டு இருக்கு, மூக்கில அடிபட்டு ஸ்கேன் பண்றதுக்காக திண்டுக்கல் அனுப்பிடுறாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் காணொலியை வீடியோ எடுத்தப்ப தம்பி நத்தத்திலே இருக்காரு, ஆஸ்பத்திரியில் இருக்காரு. அப்போ இந்த பத்திரிகையாளர்களாக வந்த உடனே, காவல்துறை, பத்திரிகை துறை இவங்களாம் வந்த உடனே அவர்கள் நடந்த சம்பவத்தை வீடியோவை வாங்கி பார்த்துக்கிறாங்க. அவர்கள் அந்த பத்திரிகையாளர்கள் அந்த மொபைல் இருந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது அப்படியே ஊடகங்களில் கசியுது, ஊடகங்களில் போகுது, அது பிரபலமாக பேசப்படுது. ஆனால் அதை நான் வெளியிடணும்னு திட்டமிட்டு வெளியிடலை. அதை கொண்டு வந்து அண்ணன்ட்ட சேர்க்கணும்னோ அல்லது அந்த காணொலி வெளியில் போகணும், அதன் மூலமாக உலக தமிழர்கள் எல்லாருமே பார்த்துட்டு சீமானனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குது. என்னன்னா, இப்போ சீமான் அவர்கள் இந்த ஆடியோவில் பதிவு பண்ணுற விஷயமே அதுதான். இவர் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவார், எனக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி அவரை நீங்கள் கவனிக்கலையா பார்க்கலையான்னு வைக்கிறாங்கும் போது, ஒரு தலைமையை தாண்டி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, அது தலைமைக்கே வந்து ஒரு சிக்கலாக வர்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ அவருக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் வருது இல்லையா? அதனால தானே அந்த கோவிலின் வெளிப்பாடு அந்த வார்த்தைகளா வருது. இல்ல அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனது வேற, இந்த ஆடியோ ரிலீஸ் ஆனது வேற. இவர் வந்து எதா இருந்தாலும் Facebookல எடுத்து போட்டுருவாரு, நமக்கு அந்த மாதிரி கால் பண்றாங்க. அதான் நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னா, இப்ப நான் பாதிக்கப்பட்ட போது நடந்த அந்த சம்பவம் நடந்தது, தாக்குதல் நடந்தது என்னுடைய வீடு. என் வீட்டுல தாக்குதல் நடக்குது. அதுக்கப்புறம் சொல்லிட்டு நான் மருத்துவமனைக்கு போயிடுறேன். என் வீட்டுல தாக்குதல் நடந்ததான் வீடியோ எடுத்திருக்காங்க. அடுத்து நான் மருத்துவமனைக்கு போன உடனே, மருத்துவமனையில நான் சிகிச்சையில் இருக்கும்போது வெளியில வந்து பத்திரிகையாளர்கள், காவல்துறை இந்த வீடியோவை கைப்பற்றி அது சம்பந்தமா வழக்கு பதிவு செய்யறாங்க, அது சம்பந்தமா கைது செய்யறாங்க, மத்தெல்லாம் போய்கிட்டு இருக்கு. இப்ப பத்திரிகை துறை மூலமா அது கசிருது. நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கேன், மருத்துவ சிகிச்சையில் இருக்கேன், மேல் சிகிச்சைக்கு அடுத்து திண்டுக்கல் போயிடுறேன். நான் எப்படி சீமானா தொடர்பு கொண்டு பேசுறது? நான் அடிபட்டு காயம்பட்டு போய் கிடக்கிறேன், நான் எப்படி தொடர்பு கொண்டு சீமான்கிட்ட பேச முடியும்? நீங்க சொல்லுங்க. இது முறையா? இது முறையான கேள்வியா? முறையான குற்றச்சாட்டா? நான் ஒருவேளை நல்லா இருக்கு, எனக்கு எதுவுமே இல்லைங்க, சும்மா ஒரு சின்ன சின்ன காயங்கள் இல்லைங்க, வேற எதுவுமே இல்லைனாக்க நான் மற்றவங்கள்ட்ட எல்லாம் ஃபோனில் பேசி அண்ணன்ட்ட சொல்லாட்டி பரவாயில்ல. புரியுதுங்களா? இங்கே பாருங்க, ஈழத்தமிழர்களோ உலக தமிழர்களோ கால் பண்ணி சீமானனுக்கு கொடுத்த அழுத்தம்ங்கிறது நாம் தமிழர் கட்சி மேல இருக்கக்கூடிய பற்று. அங்கே சிவசங்கரன் மட்டும் ஒரு விஷயம் கிடையாது, ஒரு பொருட்டு கிடையாது. அங்க இருக்க சிவசங்கரன் மாதிரி யார் அடிபட்டு இருந்தாலும் அது சீமானுக்கு தான் கால் பண்ணி பேச போறாங்க. வெற்றிக்குமரன்ற ஒரு தவறான நபர் என்னை பத்தி சீமான்ட்ட தப்பா சொல்லி கொடுக்குறான்னு அதையே சீமான நம்பணும்? மற்ற எல்லா பேரும் சொல்றேன் நம்புவாரா? ஏன் வெற்றிக்குமரன் சொல்ற நம்புறீங்க? இப்ப எனக்கு முன்னாடி வெற்றிக்குமரன் போய் இன்னொரு வயசுல போய் சேர்ந்துட்டாரு, என்னையோட அதிகமா உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நான் குற்றச்சாட்டே வைக்கல. புரியுதுங்களா? நான் இன்ன வரைக்கும் கட்சிக்கு உண்மையா இருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல சீமான மேல குற்றச்சாட்டு வச்சனா? புரியுதுங்களா? நீங்க வெற்றிக்குமரன் போய் வெளியில போயிட்டு கட்சியை பத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாரு, சீமானை பத்தி அசிங்கப்படுத்தி பேசுறாரு, சீமான குடும்பத்தை அசிங்கப்படுத்தி இழிவா பேசுறாரு. அப்ப அதெல்லாம் என்ன செய்வீங்க? அப்ப நான் என்ன சொல்றேன், வெற்றிக்குமரன் சொன்னது சரியா தவறா, உண்மையா பொய்யா? அண்ணனை கூப்பிட்டு விசாரிச்சாரா? ஒரு தடவையாவது விசாரிச்சாரா? விசாரிக்கவே கிடையாது. வெற்றிக்குமரன் ஒரு 60 கோடி ரூபா சொத்தை கொடைக்கானல்ல ஆட்டையை போட்டு, அரசாங்க நிலத்தை ஆட்டையை போட்டு அதை பிளாட் போட்டு விற்கிறார் கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு. அதை நான் கட்சிக்குள்ள இருக்க நானே கண்டிக்கிறேன். எனக்கு மேல்மட்ட பொறுப்பாளர் வெற்றிக்குமரன். ஆனா வெற்றிக்குமரன் 60 கோடி ரூபா மதிப்பிலான கொடைக்கானல் நிலத்தை ஆட்டையை போறேன். நான் இன்னமும் சொல்றேன், வெற்றிக்குமரன் மேல எவ்வளவோ அலிகேஷன் இருக்கலாம், நான் ஆவணத்தோட காட்டுறேன். ஆவணம் வச்சிருக்கேன், டாக்குமெண்ட் வச்சிருக்கேன். வெற்றிக்குமரன் கொடைக்கானல்ல எத்தனை ஏக்கர் நிலங்களை அரசாங்க நிலத்தை அபகரிச்சிருக்காரு, போலி பட்டா எப்படி போட்டாரு அவர். அதாவது எடுத்த உடனே அதிமுக காரங்களோட எப்படி டையப்ல இருந்தார், அதிமுகவினுடைய அதாவது அதிமுகவில் இவரை எதிர்த்து போட்டிக்கிட்ட ஒரு வேட்பாளர் இருக்காரு 2016 மத்திய தொகுதி, மதுரை மத்திய தொகுதியில ஜெயபால்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக வேட்பாளர் வெற்றிக்குமரனை எதிர்த்து போட்டிடுறாரு. அந்த தேர்தலில் வெற்றிக்குமரனும் அதிமுக வேட்பாளர் ஜெயபாலும் ரொம்ப நண்பர்களாக மாறிடுறாங்க. அதன் மூலமாக தான் அவர் பேருக்கு கொடைக்கானல் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்லாம் ஜெயபால் பேருக்கு போலி பட்டா மாத்துறாங்க. ஏன்னா அவர் ஆளுங்கட்சிக்கார், அவர் தோத்த வேட்பாளராக இருந்தாலும் அவர் அதிமுகவினுடைய ஆளுங்கட்சி வேட்பாளர். அதனால வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெயபால் பேரில் பட்டா மாத்துறாங்க. ஜெயபால் பேரில் இருக்கக்கூடிய பட்டாவை இறந்து போன கொடைக்கானல் வினோத் பேருக்கு மாத்துறாங்க. பவர் ஆஃப் அட்டானி, பொது அதிகாரம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெற்றிக்குமரன் பேரில் கரையம் போடுறாங்க. வெற்றிக்குமரன் அங்கேயே ஒரு வுட் ஹவுஸ் எல்லாம் போட்டு ஜேசிபியை வச்சு ஃபிளாட் ஆக்கி அந்த மலைகள் இருக்கக்கூடிய அந்த இடங்களை பூரா ஏக்கர் கணக்கான புறாத்தையும் 21 சென்ட் 21, ஏன்னா 21 சென்ட்டுக்கு குறைவாக பத்திரப்பதிவில் பதிய முடியாது, ஏன்னா அது விவசாய நிலங்களா இருக்கு. அப்ப என்ன காஸ்ட்லியான இடத்த பூராத்தையும் என்ன பண்றாங்க, 21 சென்டா பிரிச்சு பிளாட் போட்டு அந்த இடங்களை பூராத்தையுமே கட்சிக்குள்ள இருக்கவனுக்கே விற்கிறாங்க. இதை நான் கட்சிக்குள்ளே தட்டி கேட்டேன். அதுதான் வெற்றிக்குமரனுக்கு எனக்குமான ஏற்பட்ட பிரச்சனை காரணமே. வெற்றிக்குமரன் நாம் தமிழர் கட்சிக்குள்ளே அவருக்கு ஒரு கட்சியை கட்டமைச்சாரு. அதை நாங்க கேள்வி கேட்டோம்.
இந்த காரணத்தை இப்பதான் முதல் முறை நீங்க பதிவு பண்றீங்க. ஆமா, முதல் முறையை பார்த்தா பதிவு பண்றேன். இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணிருக்கேன். ஒரு கட்சிக்கு அவப்பெயரா வந்துருமேன்னு சொல்லிட்டு பெருசா பதிவு இல்லை. இப்போ ஓப்பனா எல்லா பத்தியும் சொல்றேன். இதுதான் வெற்றிக்குமாருக்கு எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை. இதை நேரடி அண்ணன் சொன்னாக்க அவர் கெட்ட பேர் ஆகும்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ஆகாத பிரச்சனையெல்லாம் என்னை பத்தி தவறா சொல்றது. நான் என்ன சொல்றேன், சீமானனை வெற்றிக்குமாரன் 1000 என்னை மேல குறை சொல்லட்டும். நான் கல்லூரியில் படிக்கிற காலத்துல இருந்து, கோயம்புத்தூர்ல கல்லூரியில் படிக்கிற காலத்துல இருந்து உங்களோட நான் இருக்கேன். கிட்டத்தட்ட 2005 இறுதி காலகட்டத்துல இருந்து உங்களோட இருக்கேன். இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. நீங்க என்னை கூப்பிட்டு, டேய் என்னடா வெற்றிக்குமார் அந்த தவற சொல்றேன், அந்த குறைய சொல்றேன், உண்மையிலேயே நீ செஞ்சியாடா, உன் மேல தப்பு இருக்காடா, தப்பு இருக்குன்னா திருத்திக்க, இனிமேல் செய்யாத, இல்ல கட்சியை விட்டு வெளியில போ, ஏதாவது ஒன்று பேசியிருப்பாரா, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாரா? அந்த ஆடியோவில் சொல்றதே பொய். நான் ஒரு முறை கூட சீமானால் கண்டிக்கப்படவே கிடையாது. என்னை கூப்பிட்டு அவர் கண்டிச்சே கிடையாது. செந்தில்நாதன் சொல்றது தப்பு. என்னை கூப்பிட்டு அவர் கண்டிச்சவன்னு ஒன்று சொல்லுங்க. எந்த இடத்துல அவர் என்னை கூப்பிட கிடையாது, கண்டிக்க கிடையாது. ஏன்னா என்னுடைய போராட்டமே அவருக்கு தெரியாது. உண்மை அதுதான். கல்குவாரியில் போராடுறங்கிறதே இங்க தொகுதி அளவுல, மாவட்ட அளவுல இங்க பேசி எல்லாமே முடிவு செய்யற வெற்றிக்குமரன்ட்ட சொல்றோம். வெற்றிக்குமரன் நீங்க போராட்டம், இதெல்லாம் ஆரம்ப காலகட்டம். இந்த கல்குவாரி போராட்டம்ங்கிறது இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. 2012-13 காலகட்டத்துல இருந்து கல்குவாரி போராட்டம் போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது. அப்ப எல்லாம் வெற்றிக்குமரன் எனக்கு நல்ல பழக்கத்தில் இருந்தார். அதனால இடையூறு இல்லை. நாங்கள் அவரு போராட்டம் பண்ணோம். எல்லாமே நாங்கள் சீமானன்ட்ட அனுமதி வாங்கி போராட்டம் பண்ண வேண்டியதே கிடையாதுங்க. எல்லாமே முடிவு செஞ்சு வெற்றிக்குமரன் தான். வெற்றிக்குமரன் தான் அனுமதி வாங்கினா, வெற்றிக்குமரன் தான் அனுமதி கொடுத்தாரு. போராட்டம் பண்ணா, ஆர்ப்பாட்டம் பண்ணா, வெற்றிக்குமரனே வந்திருக்காரு. ஊர்வலம் போயிருக்கான், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கான், எல்லாமே செஞ்சிருக்கான். இதெல்லாம் பழைய காலத்தில் நடந்த போராட்டங்கள். எப்போ வெற்றிக்குமரன் கொடைக்கானல்ல அரசு நிலத்தை அபகரிச்சு பிளாட் போட்டு வித்தாரோ அதை பூரா நான் எப்போ கண்டுபிடிச்சு மாவட்ட ஆட்சியருக்கு, டிஆர்ஓவுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெட்டிஷன் கொடுத்தனோம், கோட்டாட்சியருக்கெல்லாம் எப்போ பெட்டிஷன் கொடுத்தனோம். அதற்கு பிறகுதான் வெற்றிக்குமரன் எனக்கு பகையாகிறாரு. வெற்றிக்குமரன் பகையான உடனே என்னை இங்க இருக்கக்கூடிய எந்த நிகழ்வுலையும் தலையிட விட மாட்டார். எந்த ஆர்ப்பாட்டம், எந்த போராட்டம், எந்த கட்சி நிகழ்வுலையும் என்னை கூப்பிட விட மாட்டார். என்னை முழுக்க புறக்கணிப்பார். இந்த புறக்கணிக்கும் போதும் இந்த கல்குவாரியோட போராட்டங்களுடைய எச்சங்கள் சின்ன சின்ன தொடர்ந்துகிட்டே இருக்கும். சின்ன சின்ன போராட்டங்கள் மிச்சம் இருக்கும். ஏதாவது ஒன்று அதை திரும்ப அவங்க மூவ் பண்ணுவாங்க, நாம் அதுக்கு தடையா இருப்போம். இந்த மாதிரி விடயங்கள்லாம் ஒன்று சேர்ந்து தான் கடைசியாக தாக்குதலுக்கு உள்ளானது. அதனால சீமானண்ணன் ஒரு முறை கூட எனக்கு கல்குவாரிக்கு போராட்டத்துக்கு அனுமதி அவருக்கு நானும் போய் அவர்கிட்ட கேட்டதும் இல்ல. அவர் எனக்கு அனுமதி கொடுத்தது இல்ல. அது காரணம் வெற்றிக்குமரன்ற நபர் தான் இங்க எல்லாத்தையும் முடிவு செஞ்சார். மதுரை, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, விருதுநகர் 5 மாவட்டத்தில் நடந்த எல்லா போராட்டம், ஆர்ப்பாட்டம், கட்சி நிகழ்வு, பொறுப்பு போடுறது, பொறுப்பு நீக்கிறது, கட்சியில் ஒருத்தனை சேர்க்கிற, கட்சியில விட்டு நீக்கிறது, எல்லாத்தையும் முடிவு செஞ்ச வெற்றிக்குமரன். வெற்றிக்குமரனுக்கு சிவசங்கரனுக்கு எப்ப மனசாச்சோ அப்ப என்னை பத்தி தப்பா சொல்ல ஆரம்பிச்சு. அதுல இருந்து இந்த பிளவு ஆரம்பிக்குது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இப்போ இருக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விகடனுக்கு நீங்க தான் போய் இந்த பேட்டி கொடுத்திருக்கீங்க சீமானவர்களுக்கு எதிராகன்ற ஒரு குற்றச்சாட்டு செந்தில்நாதன். அதற்கு உங்க பதில் என்ன? கோகுல், நீங்க சொல்லுங்க. இப்ப ஜூலை 29 1 வருஷம் ஆக போது இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி நீங்க எத்தனை முறை என்னை தொடர்பு கொண்டு பேட்டி கேட்டிருப்பீங்க? பல முறை கேட்டிருப்பேன். நான் ஒரு பேட்டி கொடுங்க, நான் வரேன், நான் எடுக்கிறேன், நீங்க சென்னை வந்தீங்கன்னா சொல்லுங்க. நானே உங்கள்கிட்ட ஒரு 10 முறைக்கு மேல கேட்டிருப்பேன். நீங்க உயிரோடு வாழும் சாட்சி, நீங்களே சொல்றீங்க. இப்ப நீங்களே என் தோட்டத்துக்கு வந்துறீங்க. இது எந்த ஊர்ல நீங்க இருக்கீங்க? நத்தம். ஏன் நத்தம் வந்தீங்க? உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக மட்டும்தான். என்னை பேட்டி எடுக்கிறக்காக மட்டும் நீங்க நத்தம் வர்றீங்க. நான் சொன்னா என்னை நீங்க தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க. நான் சொன்னா என்னை நத்தத்திலே பேட்டி எடுக்க போறீங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல. இன்னைக்கு நீங்க 2 சேனலுக்கு பேட்டி எடுக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இதே தோட்டத்துக்கு சென்னையில இருந்து 6 சேனலுக்கு பேட்டி எடுத்திருக்கீங்க. ஒரே நபரே பாயுமொழி முருகனுக்கு, பாயுமொழின்ற சேனல் முருகனுக்குரிய பேட்டி, வள்ளுவம் இதுக்கு ஒன்று பேட்டி, அரசியல் கருடனுக்கு ஒரு பேட்டி, உங்களுடைய லென்சி டிவிக்கு ஒரு பேட்டி, இன்னும் 2 சேனல் மொத்தம், லகரத்துக்கு ஒன்று 5, இன்னொரு சேனல் மொத்தம் 6 சேனலுக்கு நீங்க என்கிட்ட இதே தோட்டத்தில் பேட்டி எடுத்து போயிருக்கீங்க. நான் கூப்பிட்டா காட்சி ஊடகமே பேட்டி எடுக்க வரும்போது நான் ஏங்க ஒரு அச்சு ஊடகத்தை போய் வலுக்கட்டாயமா வளைஞ்சு நெளிஞ்சு அவங்கள கூப்பிட்டு என்னை பேட்டி எடுங்கன்னு சொல்லணும்? அப்படி ஒரு தேவை இருக்கா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்ன காரணம்னா, மே 18 அந்த இன எழுச்சி நாள் மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேர் கிடைச்சது. அந்த பேரை சீர்குலைக்கணுன்றதுக்காகவே இப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன். இன்னைக்கு சீமானன் என்னை கூப்பிட்டு, வாடா தம்பி கட்சி உங்கச்சிடா வேலையை பாடுறா அப்படின்னு பழைய சீமானன் எப்படி எங்களை சொல்லுவார? பழைய சீமானன் அப்படிதான் எங்க சொல்லுவாரு, கட்சி ஓங்கச்சிடா, நீ வேலை செய்யடா அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா எல்லாருக்கும் தெரியும் கட்சி சீமானன் கட்சி. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு உங்களுக்கு தெரியும்ல? நாம் தமிழர் கட்சி யாரோட கட்சி? சீமான் தான் பிராண்ட். பிராண்ட்ல அவர் தாங்க கட்சியோட எல்லாமே. கட்சியில அடி முதல் தலை முதல் எல்லாமே சீமானன் தான். கட்சி சீமானன் கட்சி தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனால் சீமானன் எங்களை மாதிரி ஆள்கிட்ட உத்வேகமா சொல்றதுன்னா கட்சி ஓங்க கட்சி தான் பாரு. இப்ப எங்களை திட்டும் போது கட்சி ஏன் கட்சி, நான் சொல்றதை கேட்டு இருந்தா இரு, இல்லாட்டி வெளியிட போடாங்கிறது ஒரு கண்டிப்பு இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பு இருக்கணுங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், கண்டிப்பு இருக்கணும். அதே நேரத்துல எங்களுக்கான ஒரு சுயமரியாதை வேணும்ல, தன்மானம் வேணும்ல. நான் ஏன் கோச்சிட்டு இருக்கேன்? இதுக்கான விடையை சொல்லிடுறேன். ஒரு அச்சு ஊடகத்தை கிட்டத்தட்ட நீங்க எப்படி என்னை ஃபாலோ பண்றீங்களா, இதே மாதிரி அவரும் ஒரு வருடமா என்கிட்ட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். என்கிட்ட தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு நபர் தான். அவர் அவ்வப்போது இந்த பேட்டி பேசுவோமா, அந்த தலைப்பு பேசுமா, அந்த தலைப்பு பேசுமான்னு கேட்பார். அதுல எல்லாம் மாற்று கருத்தே இல்லை. அப்படி ஒரு தடவை இதை கேட்கும் போதே நம்ம பேசுறமே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. நான் திட்டமிட்டே விகடல பேட்டி கொடுக்கணும்னு நினைச்சு என்னுடைய நோக்கம் அல்ல.
அப்ப எப்படி உறுதியா சொல்றாங்க அவங்க? நீங்க இப்படிதான் கேட்டீங்க. அதுதான் திரும்ப சொல்லிட்டேன். யூடியூப் ரூட்டர்ஸ்ன்ற நபர் எப்படி வந்து சீமானன் மேல பழி சுமத்துறாங்களோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிகள் இருக்கக்கூடிய செந்திலாந்தன் மாதிரி ஆட்கள் வேணுங்கனே பழி சுமத்துறாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒரே ஒரு வீடியோ போடுறது. அவருக்கு தேவையான கண்டென்ட். அதனால யார் மேல வேணாலும் அவசரி பட்டம் சுமத்திட்டு போயிட்டே இருக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி அவரையும் ஒருத்தன் பேசியான். வெற்றிக்குமாரன் ஆட்டத்தை நான் பார்த்தேன். வெற்றிக்குமார் எத்தனை பேர்த்த கட்சியை விட்டு நீக்கினா அப்படி, எத்தனை பேருக்கு அவதூறா பழி சுமத்தினா அப்படி, எத்தனை பேர்த்த பத்தி அவர் வந்து வீடியோல உட்காந்து பேசினா அப்படின்னு. கடைசியில் அவர் செஞ்சது அந்த கர்மாவே வந்து அனுபவிச்சு இப்போ போய் அனாத மாதிரி போய் நிற்கிற அப்படி. புரியுதுங்களா? வெற்றிக்குமாரன் மாதிரி பல நபர்களை நான் பார்த்துட்டு இந்த கட்சிக்குள்ள அநியாயம் பண்ணி அட்டுழியம் பண்ணி கட்சியை பூராமே தன்வசப்படுத்தி 5 மாவட்டம் 6 மாவட்டம் தான் கட்டரில் வச்சுக்கிட்டு நாசமாக்கி கடைசியில் அவங்களும் ஒன்றும்லாம் போயிட்டாங்க. என்னை சொல்லுங்க. இது வரைக்கும் நான் மண்டல செயலாளர் இருந்திருக்கேன். அதாவது தொகுதி பொறுப்புல இருந்து, மண்டல பொறுப்புல இருந்து, மாவட்ட பொறுப்புல இருந்து, இன்னைக்கு மாநில பொறுப்புல இருக்கேன். ஒரு நபரை நாம் தமிழர் கட்சியில இருந்து அபிஷியலா லெட்டர் பேட்ல இருந்து சிவசங்கரன் பரிந்துரை செய்து ஒருத்தர் நீக்கணும் ஒருத்தர் சொல்லுங்க. நான் 100 பேரை சொல்லுவேன். வெற்றிக்குமாரன் நீக்கின நபர்கள் 100 பேருக்கு மேல இருப்பேன். இன்னைக்கு வெற்றிக்குமாரன் கட்சி விட்டு போன உடனே எல்லா பேரும் மீண்டும் வந்து மதுரை மாவட்டம் முழுக்க, சிவகங்கை மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்துல எல்லாம் அந்த 5-6 மாவட்டத்தில் வெற்றிக்குமாரனால் நீக்கப்பட்டவர்கள், லெட்டர் பேட்டில் நீக்கின நபர்கள் மீண்டும் வந்து கட்சியில பொறுப்பு வாங்கி இன்னைக்கு நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு நபரை கூட நான் வெளியேற்றது கிடையாது சகோதரர். நான் உண்மையிலே கட்சிக்கு உண்மையை நேர்மையமா இருந்தேன். அண்ணனுக்கு உண்மையை நேர்மையமா இருந்தேன். எனக்கான ஒரே ஒரு மன வருத்தம்னா, என்னை ஆடியோவை திட்டாரு, பிசுறுன்னு திட்டினா ரைட்டு, அடுத்து ஆபாசமா பேசினாரு. அந்த ஆபாசமான ஆடியோவை உங்களை பேசியிருந்தா நீங்க என்ன செய்வீங்க? செந்தில்நாதனை பேசியிருந்தா என்ன செய்வாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அப்பா பையன்கிட்ட அப்படிதான் பேசுவாருங்க. அப்பா பையன்கிட்ட அப்படிதான் பேசுவாரா? சரி, அதே மாதிரி சீமான் ஒரு தடவை அவர் என்ன பேச சொல்லுங்க. இல்லாட்டி சீமான் வேணா அப்பா நம்ம மயனை பேசுன மாதிரி செந்தில்நாதன் வேணா சீமான பேச சொல்லுங்க. பெத்த தாயை பத்தி இழிவா பேசுறது, ஆபாசம் பேசுறது, அப்பா மயனை பத்தி பேசுறதுன்னு ஒரு ஒப்பீடு செய்வீங்களா? இது முறையா? முறை இல்லை. சீமானனை பேசுனது ஆடியோவில் ஆபாசமா பேசுனா தவறு. அந்த தவறுக்காக நான் கோவிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேன், சீமானன் தலைமையில் நடந்த கலந்தாய்வுக்கு வந்தேன், வேற ஏதாவது கட்சி நிகழ்வுகள் போனேன், இல்லை உங்களை மாதிரி ஒரு ஊடகங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுத்து நான் என் கட்சிக்குள்ள இருந்த பிரச்சனை எங்க அண்ணன் 1000 என்னை பேசுவார், நானும் அவரை பேசுவேன், நான் மீண்டும் கட்சிக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னு ஏதாவது சொன்னா, ஆடியோ ரிலீஸ் ஆன தேதியிலிருந்து இன்னைய தேதி எழுதி அந்த ஆடியோ எனக்கு கடுமையான மன உளைச்சல் கொடுத்துரு, மன வலியை கொடுத்துருக்கு. கோகுல், உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன் கோகுல். எனக்கு 1 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு 1 வயசு. என் தங்கச்சி பிரசவ வழியில், அதாவது என் தங்கச்சி குறப்பிரசவத்தில் பிறந்துட்டான். என் தங்கச்சி பிறந்த 10 நிமிஷத்தில் பிரசவ வழியில் எங்கள் அம்மா செத்துட்டாங்க. எனக்கு 1 வயசு இருக்கும்போது. 39 வருஷமா நான் சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்க நபர் எங்கள் அம்மா. நீங்கள் அவங்கள ஆபாசமாக பேசிட்டீங்கன்னு அந்த கோவம் எனக்கு இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். அந்த ஆத்திரமும் கோவமும் வேதனையும் இருக்குமா இருக்காதா? நியாயமான கோவம். இந்த கோபம் நியாயமானதா இல்லையா? அந்த கோபத்துக்கு தானே இன்ன வரையும் இருக்கேன். நான் இதுக்கும் கூட சீமான் நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, வருத்தம் தெரிவிக்கணும்னு சொன்னா எதுவுமே சொல்லல. அழைச்சு பேசணும் தம்பி. 2022 ஒரு கோவத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவத்துல பேசிட்டேன்டா. அண்ணன் தானடா பேசினேன், வாடா தம்பி வந்து வேலையை படுறான். இதை கூட சொல்ல முடியாட்டி நான் எப்படிங்க அவர்கிட்ட போய் நான் திரும்ப வேலை செய்யறது? எப்படிங்க போய் அவர்கிட்ட நான் திரும்ப கலப்பணி செய்ய முடியும்? அவர் மூஞ்சியை நான் எப்படிங்க பார்ப்பேன்? அவர் மூஞ்சியை பார்க்கும்போது அவர் ஆபாசமா என்னை எங்க அம்மாவை பேசினதை தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் அதை தாண்டி எப்படிங்க போய் அவரோட நிற்பேன்? நீங்க சொல்லுங்க. நீங்களே திருப்பி அவர் காணொலியை பார்க்குற ஒரு நபர் சொல்லுங்க. நீங்களும் ஒரு தாயோட வயிற்றுலேருந்தே வந்திருப்பீங்க. உங்க அம்மாவை இப்படி பேசினா நீங்க என்ன செய்வீங்க? என் ரோசமும் என் நியாயமும் என்னோட தன்மானமும் நியாயமா இல்லையா? நான் போராடுறது இவ்வளவு நாள் ரோசத்தோட இருக்கிறது, நான் இவ்வளவு நாள் இது என்னுடைய கேள்விங்கிறது, என்னுடைய கோரிக்கைங்கிறது நியாயமா இல்லையா? பெத்த தாயை ஒருத்தர் ஆபாசமா பேசுவாரு, அந்த ஆபாசமா பேசின தப்புன்னு கூட உணர மாட்டாரு, தப்புன்னு கூட சொல்ல மாட்டாருன்னு அவர்கிட்ட நான் எப்படிங்க போய் கலப்பணி செய்வேன்? எப்படிங்க வேலை பார்ப்பேன்? என் தன்மானத்தை இழந்து என்னங்க இனமானத்துக்கு போய் நான் போராடுறது? ஒருத்தர் தன்மானமே இல்லாமல் இனமானத்துக்கு போராடுறேன்னு அது போலியானதுங்க. அது உண்மையான இனமானமே கிடையாதுங்க. ட்ரெஸ்ஸே இல்லாமல் அம்மனமா நின்றுக்கிட்டு சுதந்திரத்துக்கு போராடுறேன்னா அது நியாயமா இருக்குமா? நீ ஆடையை போடுறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும். தன்மானம், அதுக்கப்புறம் தான் இனமானம். நான் என் தன்மானத்துக்காக தான் கேள்வி கேட்குறேன். நான் தப்புனா என்னை கட்சி விட்டு நீக்குங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நான் என்னோட அம்மாவை பற்றி ஆபாசமாக நீ பேசுவ, அப்படி பேசினதை நான் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா அது தன்மானம் இல்லை, அது கேள்வி கேட்க கூடாது, நீ அடிமையாகத்தான் இருக்கணும்னு சொன்னா அப்படி எனக்கு அடிமை வாழ்க்கை வேண்டாம். சரி, நிச்சயமா ரொம்ப தெளிவாக பதிவு பண்ணிட்டீங்க. இப்போ இன்னொரு அந்த பேட்டிலே வந்து நீங்கள் பேசின வார்த்தை இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, சீமானுக்கு வந்து இந்த விவசாயி சின்னம் வந்து இவர்களே வரைஞ்சு கொடுத்ததை தேர்தல் ஆணையம் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து டிப்பிக்கலா டிஎம்கே வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லையா? திமுக காரங்க தொடர்ச்சியா சீமானை பிஜேபி இயக்குகிறதுன்னு சொல்ற விமர்சனம் மாதிரி இருக்கு. அதாவது சீமானனோட கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருந்த நபர் நான் சின்ன வயசுல கல்லூரியில் படிக்கையில இருந்து ஒரு சின்ன பையனா கல்லூரியில் படிச்சுக்கிட்டு ஒரு சேட்டை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி திரிகிற காலகட்டத்தில் இருந்து அண்ணனோட இருந்தவன். அண்ணனுடைய அன்பு அரவணைப்பு, நான் அம்மாவை பற்றி இப்படி பேசிட்டாருன்னு கோவப்படையில கூட நான் சொன்னதை இதை நினைப்பீங்க. நான் ஒரு சில நேரம் நான் ஃபீல் பண்ணி அவர்கிட்ட பேசுகிறேன். என்னுடைய தந்தையார் இறந்தப்போ நான் அவர்கிட்ட கதறி அழுகிறேன் ஃபோனில். அப்போ தந்தையார் இறந்துட்டார், கதறி அழுகிறேன். அப்போ சொன்னார், உனக்கு அம்மாவும் அப்பாவும் நான் தான்டா, அழுகாதரா அப்படின்ற வார்த்தையை என்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் கல்லூரியில் படிக்கிற காலகட்டத்தில் இதே மாதிரி எனக்கு ஒரு சில இடங்கள்லாம் வந்து நம்ம பேசும்போது நான் வந்து
தனியாக வசிக்கிறேன், தாய் தகப்பனுடைய ஆதரவு இல்லாமல் தனியாக வந்து அனாதை இல்லத்தில் ஒரு அம்பேத்கர் விடுதியில் தங்கி படித்து வந்தவன்றதெல்லாம் கேள்விப்பட்டு அம்மா இல்லாட்டி என்னடா அண்ணன் இருக்கண்டா அப்படின்லாம் பேசின நபர். நான் கோவப்படுறதுக்கான காரணமே தான். நான் கஷ்டமாக இருக்கும்போது ஒரு சில நேரம் அம்மா விட்றா அண்ணன் இருக்கண்டா அப்படின்னு பேசின நபர் இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு ஆடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு நான் எதை உண்மையை நம்புறது? நான் எங்கள் அப்பா செத்து போனப்ப கால் பண்ணி அழுகையில் அம்மாவும் அப்பாவும் நான் தாண்டான்னு சொன்ன அண்ணன் தான் உண்மையான அண்ணனா, இல்லை இப்படி ஆபாசமாக கேவலமாக பேசின அண்ணன் தான் உண்மையான அண்ணனா? எந்த சீமானனா நான் நம்புறது? புரியுதுங்களா நான் சொல்ல வர்றது? உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்திரா காந்தி அம்மையாரை வருடத்தில் 365 நாள் 364 நாள் ஒருத்தன் துப்பாக்கி ஏந்தி பாதுகாக்கிறேன். 65வது நாள் 365வது நாள் சுட்டு கொன்றேன். இப்போ அவன் கொலகாரனா இல்லை பாதுகாப்பு கொடுத்த செக்யூரிட்டியா? கொலகாரனா தான் நம்ம பார்க்கணும். கொலகாரனா தானே பார்க்க முடியும். அது மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் கஷ்டப்படும் போது நான் இருக்கண்ட அம்மாவா நான் இருக்கண்ட அப்பாவான்னு சொன்ன அண்ணன் இன்னைக்கு அதே அம்மாவையே ஆபாசமாக பேசும்போது நான் எதை எடுத்துக்கிறது? அதை அவர் சரி செய்ய வேண்டிய கடமை அவர்கிட்ட இருக்குதானே? புரியுதுங்களா? இதுதான் அவர் மேலே இருக்க கோபம். அதே நேரத்தில் சீமானனுடைய திறமை என்னன்னு எனக்கு தெரியும். கூடவே இருந்திருக்கா சீமானுடைய திறமை என்ன, சீமானுடைய ஆற்றல் என்ன, ஒரு நபரை எப்படியெல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய தன்மை அவருக்கு அதிகம். ஒவ்வொரு நபரினுடைய குணாதிசயத்தை கணிக்கக்கூடிய நபர். புரியுதுங்களா? அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் அந்த திறமையான சீமானனை பிஜேபிட்ட போய் ஏமாற மாட்டாருங்கிறதா என்னுடைய கருத்து. பின்னாடி பிஜேபி என்ன அர்த்தம்? பின்னாடி பிஜேபி இருக்குன்னா பிஜேபி சீமானை பயன்படுத்திக்கிறான்னு சொல்கிறேன். சீமானனை பயன்படுத்தி பிஜேபி ஒன்றுமே செய்யவே முடியாதுங்க. நீங்கள் அந்த அளவுக்கு வந்து சீமானனை சாதாரணமாக இட போடுறாதீங்க. புரியுதுங்களா? அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த காலகட்டத்தில் தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கு எதை பயன்படுத்த முடியுமோ அதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலுடைய நபர். இப்போவும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆபாசமாக பேசின ஆடியோவை தாண்டி அவர் மாதிரி ஒரு திறமையான பேச்சாளரையோ திறமையான திட்டமிடத்தையோ ஒரு தொலைநோக்கு பார்வையில் எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய நபரோ யாருமே இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கோவம் இருக்குது. ஏன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழினம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. அடுத்த 50 ஆண்டுகள் கழித்து நாம் தமிழர் கட்சியோ தமிழினமோ எப்படி இருக்கும்னு தெரியுது. அடுத்த 500 ஆண்டுகளுக்கு திட்டமிட முடியாது. அடுத்த 50 ஆண்டுகளாச்சும் குறைந்தபட்சம் திட்டமிட முடியும். அடுத்த 50 ஆண்டுகளுக்கு நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் பயணப்படும், தமிழ் இனம் எப்படியெல்லாம் பயன்படும், இந்த தமிழ் இனத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்குமான உறவு எப்படியெல்லாம் இருக்கும், நம்பிக்கை எப்படியெல்லாம் இருக்கும், புரியுதுங்களா? ஈழத்தினுடைய நிலை என்னவா இருக்கும், இதை பூரா கணிக்கிற அண்ணனுக்கு நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை கணிக்க முடியாதா? நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வெளியில எப்படியெல்லாம் தீர்வை ஏற்படுத்தலாம்னு தெரியாதா? பிஜேபி எப்படி நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பயன்படுத்தலாம்னு தெரியாதா? ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியினுடைய அடிநாதமே சின்னம்தான். ஒரு கட்சிக்கு நிரந்தர சின்னம். இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, எங்கே வேணாலும் கட்சிக்கான திமுக அதிமுக 2 கட்சியும் போய் பாருங்க, அதிகபட்சமா அவங்க வைக்கிற எல்லா பேனர்லையும் நாம் தமிழர் கட்சி கூட செய்யறது இல்லைங்க. எல்லா ஃபிளக்ஸ்லையும் ஒரு கல்யாண வீடு, கருமாதி வீடு, இளவு வீடு எதுக்கு வச்சாலும் சரி, ஒரு 2 வீலர்ல ஒரு ஸ்டிக்கர் விட்டாலும் சரி சின்ன இருக்கும். அந்த சின்ன இருக்கும். கலைஞர் படம், அதாவது கருணாநிதி படமோ ஸ்டாலினோட படமோ இருக்கோ இல்லையோ, உதயசூரியன் சின்ன இருக்கும். அதே மாதிரி ஐயா எம்ஜிஆரோட தான் அம்மையார் ஜெயலலிதாவோட படங்கள் இருக்கோ இல்லையோ, இரட்டை இலை சின்ன இருக்கும். இது அவனுடைய தலைமை கற்பிச்சது. அப்போ அவங்களுக்கு ஒரு நிரந்தர சின்னம் இருந்துச்சு. அந்த நிரந்தர சின்னத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா இங்கே எம்ஜிஆரோ ஜெயலலிதாவினுடைய முகமோ நேரடியாக இங்கே வரப்போறது கிடையாது வாக்குப்பெட்டியில். அப்போ வாக்குப்பெட்டியில் என்ன இருக்கும்? வாக்கு செலுத்தினாதான் நீ ஆளுங்கட்சியாக வர முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும். அப்போ வாக்கு செலுத்துறதுக்கு என்ன தேவை? ஒரு சின்னம் தேவை. அந்த சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு நிரந்தரமாக இல்லை. ஏன் அந்த சின்னத்தை வாங்குறதுக்கு பிஜேபி சீமானை பயன்படுத்திருக்க கூடாது? நல்ல ஒரு அடிப்படையில் தான் சொன்னீங்க. நான் சொல்ல வர நான் திரும்ப சொல்றீங்க, சீமான அண்ணன் சொன்னதேன். அண்ணாமலை எவ்வளவு நாளுங்க நீங்க தலைவர் தமிழ்நாட்டுக்கு? சீமான் சாகுறாரு, சீமான் தாங்க தலைவர்னு சொன்னாரா? இன்னைக்கு சொன்னது மாதிரி அண்ணாமலை அண்ணனுக்கு இல்லையா? 3 வருஷத்துல அண்ணாமலை போயிட்டாரா? ஆனாலும் இன்னைக்கு சீமான் தானே. ஐயா நயினார் நாகேந்திரன் இன்னொரு 3 வருஷத்துல போக வாய்ப்பு இருக்கு தானே. ஆனா சீமானே அவர் உயிருள்ளவரை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே அண்ணன். தலைவர்னு சொல்றது மானசீக தலைவர் இருந்தாலும் அவர் தான் இங்க இருக்கக்கூடிய ஆக்டிங் எல்லாமே. அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, சீமானண்ணன் ஒரு அறிவுஜீவி, அறிவார்ந்தவர், எதிர்காலத்தை கணிக்கக்கூடியவர், திட்டமிடக்கூடியவர். அந்த திட்டமிடலுக்கு எதிர்காலத்தினுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றிக்கு ஒரு நிரந்தர சின்னம் தேவை. ஓகே, நீங்க கோகுல் ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் அந்த காலகட்டத்தில் நான் தலைமையிலே இருக்கிறேன். அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இரட்டை மெழுகுவர்த்தி எரியாமல் இருக்கும். அந்த மெழுகுவர்த்தி சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா எரியாம ஒளிர் விடாமல் இருக்கும். 16 காலகட்டம். ஆமாம், இப்போ 16 காலகட்டத்தில் அந்த சின்னனாச்சும் ஒளிர் விட்ட மாதிரி, அதாவது எரிஞ்சுக்கிட்டு இருக்க மெழுகுவர்த்தியாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறோம். அப்போது அதுவும் கிடைக்கல. திரும்ப என்ன சொல்கிறோம், அந்த மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா அந்த மெழுகுவர்த்தி உரிய அந்த மெழுகுலாம் சுற்றி நிரம்பி போயிருக்க மாதிரி இருக்கும். அது ஏதோ ஒரு அண்ணன் சொன்னதை நுரைக்குள்ள ஏதோ, அதாவது ஒரு சோப்பு நுரைக்குள்ள என்னமோ ஒரு குச்சி இருக்கிற மாதிரி இருக்கல, அது தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இதையாச்சும் கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு கேளுங்கன்ற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ கூட தேர்தல் ஆணையம் சப்போர்ட் பண்ணல. ஆனால் அப்படி சப்போர்ட் பண்ணாத ஒரு இது இன்னைக்கு வரைஞ்சு நாம் தமிழர் கட்சி இந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஒரு சின்னத்தை கையை காட்டி அந்த சின்னத்தை வரைந்து, அதாவது வரைந்து கொடுத்து அண்ணனோட புகைப்படம் இருக்கு இல்ல, அதுதான் திரும்ப சொல்லிட்டேன். மற்றவங்க சொல்ல மாட்டாங்க, இதை நான் ஓப்பனாக சொல்றேன். இது திறமையா இல்லையா?
நிச்சயமா ஒரு பெரிய சீமானனுடைய முகத்தையே சின்னமா வாங்குவது சீமானின் திறமையா இல்லையா? எந்த கட்சியும் பண்ணாத விஷயம். எந்த கட்சியாலும் பண்ண முடியாது. பண்றாரா இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒருவேளை இருந்தா என்ன, பிஜேபியோட தொடர்பு இருந்தா இல்லாட்டி என்ன? காரியம் ஜாயிச்ச பிஜேபியா நாம் தமிழரா? நாம் தமிழுக்கு தான் கிடைக்கும். காரியம் ஜாயிச்சது சீமானனா இல்ல நிர்மலா சீதாராமனா? இதுல வெற்றி பெற்றது சீமானனா, நயினார் நாகேந்திரனா அல்லது அண்ணாமலையா? என்னுடைய புரியுதா? நான் சீமானனை பாராட்டுறீங்க, இது வந்து பாராட்டுற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு பொறி வச்சு பேசுற மாதிரி பரவாயில்ல இருந்துட்டு போதே. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு கட்சி நான் நாம் தமிழரோட கூட்டணிக்கு போறீங்க, நாம் தமிழருக்கு ஆதரவுங்க தேர்தல்ல ஒரு கட்சி சொல்ல சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் வருவாங்களா? சீமானனை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நான் வருகிறேன், பாமக வருமா? வராது. நாம் தமிழர் கட்சி மாதிரி வாக்கு வங்கி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் வருமா? நான் சீமான் என் தம்பி தேங்க, வராது. நான் பார்த்து வளர்ந்தவன் என் தம்பி, என்னை ரசிச்சவன், நான் அவனை ரசிக்கிறேன், நான் வரேன்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் வருவாரா? ஒரு காலம் வரமாட்டாரு. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் சொல்றதெல்லாம் நாம ஒரு விமர்சனமா எடுத்துக்கிறவே தேவையில்லை. நம்மளுக்கு தேவை நிரந்தர சின்னம். அந்த நிரந்தர சின்னத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல பிஜேபி தான் இருக்கு. அப்ப பிஜேபியை சீமானனை பயன்படுத்துவதில் தவறு கிடையாது. இல்ல அதுக்கு பிஜேபி பிரதிபலனா ஒண்ணு கேட்பாங்கல்ல, அதை எப்படி கொடுக்க போறோம் நம்ம? பிரதிபலனா கேட்கறதுக்கு இங்க என்னங்க இருக்கு? நான் என்ன சொல்றேன், வடிவேல் மாதிரி 2 பாக்கெட் வெளியில எடுத்து காட்ட வேண்டியது ஒண்ணுமே இல்லையே. என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்களை கொஞ்சம் திட்டாதீங்க என்ன சொல்லலாம். ஆனா ஒரு கேள்வி இருக்கு சகோதரர், ஒண்ணு தெரிஞ்சுங்க, எங்களை திட்டாதீங்க என்ன சொல்லலாம், வேற என்ன செய்வீங்க? அதுவே தப்பு தானே, திட்டாதீங்கன்னு சொன்னாலும் தப்பு. நம்மளால திட்டாம இருப்பாரா? பேசாம இருப்பாரா? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒருவேளை நாம் தமிழர் கட்சி பிஜேபியோட பேசவே இல்லை, பிஜேபியோட எதுவுமே இல்லை, நம்மளுக்கு சின்னமே கிடைக்கல, இங்க இருக்கக்கூடிய வேற யாராவது சீமான் வந்து பிஜேபிக்கு பி டீம் இல்லைன்னு சொல்ல போறாங்களா? கிடையாது, நிச்சயமா கிடையாது. சீமானே பிஜேபி கிட்ட போகாத போதே சீமானே நாம் தமிழர் கட்சியை பிஜேபியின் பி டீம்னு சொன்னாங்க. நாங்க எவ்வளவோ ஊடகங்கள்ல போய் பேசியிருக்கோம், அது இல்லைங்கன்னு பேசியிருக்கோம். யார் பிஜேபியின் பி டீம்னு இடுமான கார்த்தி புத்தகமே எழுதிருக்காங்க. ஆமா, திமுக தான் அப்படின்ட்டு. புரியுதா? இன்னைக்கு திமுக பிஜேபியினுடைய பி டீம் தானே. இன்னைக்கு போய் உட்காந்துருக்காருல, டெல்லிக்கு போயிட்டு நான் எப்படி சேர்ல உட்காந்துருக்கேன், நீங்க உங்க முன்னாடி பேட்டி கொடுக்குறேன், சேர் எங்க இருக்கு? புரியுதுங்களா? என் சேரும் ஒன்னாத்தையும் ஒட்டி இருக்கு. இது மாதிரி அங்க போய் உட்காந்தாரா? புரியுதா? புரியுதா? கூகுள் போய் உட்காந்தாரா? ஒரு சேர்ல கூட நுனியிலே உட்காந்துருக்காரு, விட்டா சேர் கவுந்துரும். அந்த சேர் மட்டும் இல்ல, முதலமைச்சர் சேரும் கவுந்துரும், துணை முதலமைச்சர் சேரும் கவுந்துரும், மருமகனும் மாட்டிக்கிறாரு. புரியுதுங்களா? இங்க பிஜேபி என்ற ஒரு கட்சியை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பகைக்கக்கூடிய கட்சிகள் என்பதே கிடையாது. அனைத்து கட்சிகளும் சர்வ கட்சிகளும் பிஜேபி கிட்ட சரணாகதி அடைஞ்சாத்தே இங்க கட்சியை நடத்த முடியுன்ற அளவுக்கு அவன் அடிமைப்படுத்துறான். இங்க எல்லாமே மோனோபோலிக் தான். பிஜேபி வச்சதான் சட்டம். இன்னும் சொல்லணும்னா காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே முன்னாள் எம்பிக்களே பிஜேபி கிட்ட சில காரியங்களை சாதிச்சுட்டு பிசினஸ் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கேன். அது உண்மைங்கிறது உங்களுக்கு தெரியும். கார்பரேட்டை உற்று நோக்கினா தெரியும். பல கார்பரேட் நிறுவனங்கள் முன்னாள் காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட தான் இருக்கு. அவங்களே வேற வழியில பிஜேபி அனுசரிச்சா போய்கிட்டு எல்லாமே பண்றாங்க. நான் சொல்வது, பிஜேபிக்கு வளர்ந்துக்கிட்டோ பிஜேபிக்கு பயந்துக்கிட்டோ பிஜேபியினுடைய கருத்துக்களை எதிர்க்காமலோ சீமானண்ணன் ஒருபோதும் இல்ல. உண்டா இல்லையா? அதுல எல்லாம் எந்த இடத்துலயுமே அவர் விட்டு கொடுக்கல. அதே நேரத்துல தனக்கான காரியத்தையும் சாதிச்சுக்கிற அளவுக்கு உண்மையா இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் இப்போ சொல்றேன், பிஜேபியை பயன்படுத்தி அவர் அந்த சின்னத்தை வாங்கினாரா அல்லது நேரடியா போட்டிட்டு அதாவது போராடி வாங்கினாரா, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஓராண்டா நான் வந்து தலையிடல, அதை நான் தெரிஞ்சுக்கிறோம்ல, தலையிடவும் இல்ல, அதை தவறா போயிரும் நான் அதை தலையிடலாம். ஆனால் என்னுடைய கணிப்பு நான் சொல்வது, பிஜேபி என்ற ஒரு கட்சியை சீமானண்ணன் பயன்படுத்துவாரே ஒழிய சீமானனையோ நாம் தமிழர் கட்சியை ஒருபோதும் பிஜேபி பயன்படுத்த அது ஒரு சாணக்கியத்தனமா தான் நீங்க பதிவு பண்றீங்க. ஆமா கண்டிப்பா. ஏங்க இது ஒரு சாணக்கியத்தனங்க. சீமானனை எப்பவுமே சாணக்கியம். இங்க பாருங்களேன், சீமானனை மாதிரி ஒரு எதிர்காலத்தை திட்டமிட்டு கணிக்கிற அளவுக்கு இல்ல. இங்க பாருங்க, நான் அவர்கிட்ட முத 2006 அந்த காலகட்டங்களில் ஒரு இயக்குனரா இருக்காரு. இவரோட போனா சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் இங்க பெரியார் திராவிடர் கழகன்ற கட்சியில இருக்கும்போது பழகணும். அப்ப இவ்வளவு பெரிய தலைவர் வருவான்னு தெரியாது. 2009 இயக்கம் ஆரம்பிக்கிறேங்கிறாரு. அப்ப அவர் பின்னாடி வர்றோம், இவ்வளவு பெரிய தலைவரா வருவாரு, இவ்வளவு பெரிய கட்சியா கொண்டு வருவாரு, 8% வாக்கு வாங்குவாரு, எதுவுமே தெரியாது. புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்றேன், சீமானனால் எது செய்தாலும் கட்சியினுடைய நலனுக்காக செய்வார் என்று நம்புகிறேன். எது செய்தாலும் சாணக்கியத்தனத்தோடு செய்வார் என்று நம்புகிறேன். அவருடைய சாணக்கியத்தனம் என்பது தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டிற்கும் ஈழத்திற்கும் பயன்படும் என்று நம்புகிறேன். அது இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அந்த நம்பிக்கை இருக்கும். அதுல மாற்றுக்கிறதுல சீமானன் மேல எனக்கு ஒரு ஆடியோ விவகாரத்துல கோபம் அதிகமாவே இருக்கு. அதே நேரத்தில் அவருடைய அறிவுத்தனத்தை அல்லது அவருடைய எதிர்கால சித்தாந்தத்தையோ அல்லது எதிர்கால கணிப்பையோ நான் வந்து குறைச்சி மதிப்பிடவில்லை. சீமானனை சொல்லாம நாங்க செஞ்சவாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கல்குவாரிக்கு நான் போராடிக்கிட்டு இருந்தேனா? இல்லை. நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் கல்குவாரினா என்ன, கல்குவாரியால் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது, எப்படி நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது, எப்படி மரங்கள் அழிக்கப்படுது, எப்படி மலை வளம் பாதிக்கப்படுது, இதை பூரா சொல்லிக் கொடுத்தது சீமானனே. சீமானனே சொல்லிக் கொடுக்குறாரு, சீமானன்ட்டே நாங்கள் கற்றுக்கிறோம், சீமானனை சொன்ன பாதையில போராட்டம் பண்ணுறோம். அப்புறம் எப்படி சீமானுக்கு எதிராக நாங்கள் போவோம்? எப்படி கட்சிக்கு எதிராக போவோம்? புரியுதுங்களா? இப்ப திமுக காரணம் அதிமுக காரணம் இல்ல கல்குவாரி ஓனர்களை நம்ம மேல பழி சுமத்துறது வேற. கட்சிக்குள்ள ஏற்பட்ட மனஸ்தாபத்துக்காக நம்ம செஞ்ச போராட்டம் பூரா தப்பு, ஆர்ப்பாட்டம் பூரா தப்பு, நீ செஞ்ச கட்சி வேலையே தப்புனா ஒரு தப்பானவனை ஏங்க எவ்வளவு நாள் கட்சியில வச்சிருந்தீங்க? கோவம் வருமா வராதாங்க?
இல்லைண்ணா அதெல்லாம் தாண்டி உங்களால கட்சிக்கு நிறைய பலன் அப்படிங்கிறத நானே வெளியிருந்து பக்கம் எனக்கே புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்க வாயிலிருந்து எப்படி இந்த வார்த்தை வருது, சீமானை விட வேல்முருகன் மேல் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல வருது? இதுதான் அந்த கல்குவாரியில் இருக்கிறத சொல்லிட்டேன். இப்போ அந்த யார் மேல யார் கீழேன்னு சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ஏன் அதை சொல்றேன்னா, ஒரு மனசாட்சி. எப்படி நான் மனசாட்சின்னு சொல்றேன்னா, நான் இந்த கட்சியிலேயே இருந்து இந்த கட்சிக்காகவே உழைச்சு இந்த கட்சியிலே இருந்தேன். ஐயா, நான் தப்பு செஞ்சவனாவே கூட இருக்கட்டும், நான் தப்பே செய்யலை, இருந்தாலும் உங்க பார்வையில் நான் தப்பு செஞ்சவனாவே கூட தெரியுறேன்னு வைங்க. நீங்க என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ பண்ணணும். இல்லை அது கூட இல்லை, ஒரு அறிக்கையை விட்டுட்டு இது தப்புன்னு சொன்னால் இங்கே இருக்கிற மற்ற கட்சிக்காரங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், ஒரு தாசில்தாராக இருக்கட்டும், ஒரு போலீஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், டிஎஸ்பியாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தனை தொட்டா அவன் தலைவன் வருவாண்டான்ற ஒரு பயம் இருக்குங்களங்க. கண்டிப்பாக ஒரு அறிக்கையை இந்த பக்கத்தில் விட்டுட்டு மற்ற கட்சி அதானே செய்யுது. எங்க திமுக ஞானசேகரனை திமுக விட்டு கொடுத்தாங்க. அவன் செஞ்ச மாதிரி பாலியல் பிரச்சனைக்கா நாங்கள் போனோம்? திமுகவில் இருந்தார்ல ஜாபர் இருந்தார்ல, அவர் போதைப் பொருள் கடத்தினார்ல, அவரை விட்டு கொடுத்தா திமுக? காப்பாற்ற தானே பார்த்துச்சு. இன்னும் செந்தில் பாலாஜியை விட்டு கொடுத்தா? காப்பாற்ற தானே பார்த்துச்சு. எங்க ஊழல் பண்ணவன், லஞ்சம் வாங்கினவன், கொலை செஞ்சவன், கொள்ளையடிச்சவன், பெண்களை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணவன், இவனை கூட திமுக விட்டு கொடுக்க மாட்டேங்குதுங்க. நாங்க என்னங்க பண்ண? போராட்டம் தானங்க பண்ணோம். உங்க கட்டுப்பாடை மீறிய போராட்டம் பண்ணோம்னு வைங்களே, போராட்டம் தானே பண்ணோம். நாங்க வேற என்ன செஞ்சோம்? ஊழல் பண்ணோமா? லஞ்சம் வாங்கினோமா? பெண்களை எதுவும் பாலியல் வன்கொடுமை செஞ்சோமா? என்ன செஞ்சோம்? இந்த மாதிரி செய்யக்கூடாத அவலங்களை பூரா செஞ்சவனுக்கு அந்தந்த கட்சி பாதுகாப்பா நிக்குதேங்க. எங்களுக்கு ஏன் நீங்க ஒரு அறிக்கை விடக்கூடாது? எங்களுக்கு ஏன் நீங்க பாதுகாப்பு இருந்துட்டு தனிப்பட்ட முறையில் எங்களை கூப்பிட்டு திட்டக்கூடாது? ஒரு சின்ன எங்களை கூப்பிட்டு இரு, நான் சொல்றேன், எங்களை கூப்பிட்டு நான் உனக்கு அறிக்கை விட்டேன், இனிமேல் நீ கல்குவாரி போறதுக்கு போகக்கூடாது, இனிமேல் கட்சி வேலையை செய்யாத, அமைதியா உன் உழப்ப போய் பாரு, நீ கட்சி விட்டு வெளியேறனே தெரியக்கூடாது, கட்சிக்குள்ள இருக்கேன்னு தெரியக்கூடாது, இனிமேல் கட்சி நிகழ்ச்சிக்கு வரானா போனா நான் அவளுக்கு போயிருக்க மாட்டேனா? ஏங்க என்னை கைவிட்டீங்க? இந்த கேள்வி எனக்கு இருக்குல்லங்க. இதே நேரத்தில் இதே மாதிரி கிருஷ்ணகிரியில கரு பிரபாகரன் ஒரு தம்பி இருக்கான். அந்த தம்பி ஏற்கனவே அந்த ஊர்ல ஒரு பாலியல் பிரச்சனையில வேற ஒரு தம்பி சிக்கி அந்த தம்பி வந்து எலிபேஸ்ட்டை தின்னுட்டு செத்துறா. அப்படி அவங்க அப்பாவும் இறந்துறாரு. அந்த கேஸ்ல கட்சியில இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக கரு பிரபாகரனை கூப்பிட்டு காவல்துறை உளவுத்துறை உட்கார வச்சு, நீ சீமானுக்கு அந்த இறந்து போன பையனும் நீயும் சேர்ந்து, அதாவது அந்த இறந்து போன பையன் சீமானுக்கு பெண்களை பூரா, பள்ளியில படிக்கிற பெண்களை, குறிப்பா என்சிசியில் இருக்க பெண்களை பூரா சீமான் அண்ணனுக்கு சப்ளை பண்ணாருன்னு சொல்லு. அப்படி நீ சொன்னீங்கன்னா உன்னை நாங்கள் விட்டுறோம், அப்படி இல்லாட்டி உன்னையும் பாலியல் குற்றவாளியா சேர்த்துருவோம், உன்னை என்கவுண்டர் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் அந்த பையன்கிட்ட சொன்னது எனக்கு உண்மையா பையன் தெரியாது. என்கவுண்டர் செய்யக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அவனை மிரட்டியிருக்காங்க. உன் மேல பாலியல், நீ வந்து சீமான் மேல அவாண்டமா ஒரு பொய்யை சொல்லிட்டேன்னா நாங்கள் சொல்றோம், சீமான் மேல பழி சுமத்தணும், சீமானை அசிங்கப்படுத்தணும், சீமானை கேவலப்படுத்தணும். எப்படி பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய என்சிசி பெண்களை கூட்டி கொடுத்தாரு, சப்ளை பண்ணாருன்னு ஒருத்தனை சொல்லணும். அந்த பையன் சப்ளை பண்ணாங்க, சீமானுக்கு தான் சப்ளை பண்ணேன், அந்த விஷயம் தெரிஞ்சவொடனே சூசைட் பண்ணிட்டாங்க, இப்படி மட்டும் சொல்லி மிஸ்ஸை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அந்த பையன் மேலே போலீஸ் ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. அந்த பையன் தானும் பாலியல் வழக்கில் சிக்கிடக்கூடாது, அதே நேரம் தான் உயிராக நேசித்த சீமானன் மேலேயும் ஒரு தவறான ஒரு அலிகேஷன் வந்துடக்கூடாது, தவறான குற்றச்சாட்டு, அதுவும் பெண்கள் மீது, அதுவும் பள்ளியில் படிக்கக்கூடிய பெண்கள், அந்த பெண்களை வச்சு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றக்காக எவ்வளவோ போராடுறேன். தலைமையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கால் பண்ணுறேன், தலைமையில் இருக்க எல்லாரும் சீமானன் உட்பட எல்லா பேத்துக்கும் கால் பண்ணுறேன், கெஞ்சிருக்கேன். அவன் சொன்னதேன் நான் நேரடியாக பார்க்கல, எனக்கு தெரியாது, அவன் சொன்னதேன் கண்ணீரோடு என்னிட்ட சொன்னேன். அப்போ எவ்வளவோ கெஞ்சிருக்கேன், முடியலை. அதே நேரத்தில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் தர்மபுரியிலேருந்து திண்டுக்கலுக்கு இதுக்கு வந்திருக்காரு. யார்? வேல்முருகனே திண்டுக்கலுக்கு சட்டமன்ற ஆய்வு குழுவாக வந்திருக்காரு. அந்த வந்திருக்க அண்ணனை பார்க்கறதுக்கு தர்மபுரியிலேருந்து இங்கே வந்திருக்கேன். வந்துட்டு பார்த்துட்டு அவரை சந்தித்து உதவி கேட்டிருக்கேன். உடனே அவர் வந்து காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு, ஏன் இந்த அளவுக்கு ஒருத்தர் அழுத்தம் கொடுக்குறீங்க, உங்களுடைய அரசியலுக்கு ஏன் இந்த பையனுடைய வாழ்க்கையை வீணாக்குறீங்க, இதெல்லாம் தவறு இல்லையானா அவர் கூப்பிட்டு காவல்துறையில் இருக்கவங்கள்ட்ட பேசியிருக்காரு. பேசின உடனே உடனடியாக காவல்துறை பின்வாங்கிருச்சு. அந்த பையன் மேலே வழக்கம் போடலை, சீமானனுக்கு எதிராக பேசுன்னு சொல்லலை. உண்மையை சொல்லணும்னா சீமானண்ணன் மேலேயும் ஒரு அலிகேஷன் வந்துடக்கூடாதுன்னு அந்த பையன் உறுதியானதுனால தான். ஒருவேளை காவல்துறை சொல்கிறாங்கன்னு அந்த பையன் வந்து சீமானனுக்கு ஆமாங்கட்டு போயிருந்தா என்ன செய்யும்? அப்படியே அந்த பையன் வெளியே தான் போயிருப்பாரு. ஐ மீன் அந்த அவருக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பாரு, ஆனால் அதை பண்ணல. அவர் சீமானன் மேலே அபாண்டமாக பழி சுமத்துன்னு போலீஸ் சொல்லுது. அப்படி போலீஸ் சொல்கிறத கேட்டால் இங்கே உனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், போலீஸ் சொல்கிற கேட்காட்டி உனக்கும் பிரச்சனை, நீ தான் பாலியல் குற்றவாளியாக மாறுவ, போக்சோ கேஸில் உள்ளே போவ. அப்போ அந்த இடத்துல அந்த பையன் வந்து விட்டு கொடுக்காம இருந்தா. அப்படி அந்த பையனை கட்சி கைவிட்டுருச்சு, புரியுதுங்களா? அவன் போய் வேல்முருகன்கிட்ட போய் ஒரு உதவின்னு வாங்குறான், இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், வேற வழி இல்லாமல் அதுக்கப்புறம் திருப்பி அவன் வந்து வேல்முருகனை கட்சிக்கே போயிடுறான். அப்போ அதைத்தான் உதாரணமாக சொன்னேன். அவன் பாதிக்கப்பட்ட போது அவன் நாம் தமிழர் கட்சி. இந்த விஷயம் எதுவுமே இந்த பேட்டில் வராது. எப்படி வரும்? இப்போ நீங்கள் போட்டால் இல்லாட்டி கட் பண்ணி எடுத்துட்டா என்ன பண்ணீங்க? அது மாதிரி தான் அந்த தம்பி பாதிக்கப்பட்டது உண்மை. அவன் நாம் தமிழர் கட்சியினுடைய கிருஷ்ணகிரி மண்டல செயலாளராக இருக்கிறேன். அவனை நாம் தமிழர் கட்சி கண்டுக்கிறல, ஆனால் வேல்முருகனே ஹெல்ப் பண்ணார். நான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பில் இருக்கேன், எனக்கு நாம் தமிழர் கட்சி அறிக்கை விடலை. அதனால தான் சொன்னேன், சீமானண்ணனை விட ஒரு சில விடயங்களில் வேல்முருகனை மேல். நான் இதுவரைக்கும் இந்த நிமிஷத்தருதி, ஒருவேளை இதுக்கப்புறம் எப்படி எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நிமிஷத்தருதி இறைவன் சாட்சியாக ஒரு உதவியோட நான் வேல்முருகன்கிட்ட வாங்கினதே இல்லை.
இதுக்கு பின்னாடி எதிர்காலம் எப்படி நம்மளுக்கு தெரியாது. ஆனால் வாங்கினது ஒரு பொது கருத்தை தான் சொல்றீங்க. பொது கருத்தா தான் நான் சொன்னேன். அதே நேரத்தில் இப்போ நான் சொல்றேன், எல்லா பேரும் நினைக்கிறாங்க வேல்முருகன் கட்சிக்கு போக போறாரு. ஆமா, ஏன்னா அதுதான் வெற்றிக்குமார் எந்த கட்சியில இருக்கா அந்த கட்சியில நான் இருக்க மாட்டேங்க. வேல்முருகனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், மாற்று கருத்து இல்ல. ஒருவேளை வெற்றிக்குமார் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா கூட அதை பத்தி சிந்திச்சிருக்கலாம், மாற்று கருத்து இல்ல. வெற்றிக்குமரன் தமிழக வாழ்வுரிமையில் இருக்கும் வரை நான் அந்த கட்சி திசை கூட வச்சு படுக்க மாட்டேன். ஏன்னா வெற்றிக்குமரன் எவ்வளவு அயோக்கியத்தனத்தை செய்யக்கூடிய நபர் எனக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சி நாசமா 5 மாவட்டம் நாசமா போனதுக்கான ஒரே காரணம் வெற்றிக்குமரன். அந்த தெரிஞ்சதுனால நான் அந்த இயக்கத்துக்கு போறதுக்கான வழியே கிடையாது. வெற்றிக்குமரன் இங்க இருக்கும் வரை நான் ஒண்ணு இருந்தா நாம் தமிழர் கட்சியில இருப்பேன், இல்லையா ஒரு சின்ன போராட்ட இயக்கம் ஆரம்பிச்சுட்டு கூட போவனே தவிர திமுக தமிழ் தேசிய பாதையில உயிர் உள்ள வரை இருப்பேன். திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் இதுல எந்த கட்சிக்கும் போற ஐடியா எனக்கு கிடையாது. நிச்சயமா நிறைவா என்னோட தமிழ் தேசிய கருத்துல இருக்கிறேன். நாம் தமிழர் கட்சி ஜெயிக்கணும், நாம் தமிழர் கட்சி வெல்லணும், அதுக்கு என்ன வழியோ அதை செய்வேன். நிச்சயமா நாம் தமிழர் கட்சியில நாளைக்கே சீமானை கூப்பிட்டு டே இந்த பேட்டியை பார்த்தேன்டா, அல்லது இந்த பேட்டி சம்பந்தமா பார்த்துட்டு ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னான்டா, நீ வாடா அண்ணன் தானடா பேசுனேன், வாடா வந்து வேலையை படுறான், மிச்சத்தை அப்புறம் பேசிக்கிறோம்டா, தேர்தலை சந்திப்போம்டா சொன்னா நாளைக்கே வர தயாரா இருக்கு. ஏன்னா இவங்க வாய் பூராமே என்னன்னா நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சிவசங்கரனை கிளறி விட்டு பேச வைக்கணும். சீமானுக்கு எதிராக நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், இன்ன வரையும் சீமான அண்ணன் தானே பேசுறேன். கண்டிப்பா ஏதாவது ஒருமையில பேர சொல்லி பேசணும்னா வேற ஏதாவது சொன்னா என் மேல எனக்கு சீமான மேல ஏங்க ஒரு அப்பா மயனை கண்டிக்கிறான்ற போது மயனுக்கு அப்பா மேல கோவம் இருக்கத்தானே செய்யும். அண்ணன் தம்பியை கண்டிக்கிறான், தம்பி மேல அண்ணனுக்கு இருக்க அண்ணன் மேல இருக்கக்கூடிய கோவத்தை தம்பி காட்டத்தானே செய்வேன். என் உரிமைங்கிறது என்ன கெட்ட வார்த்தையில அவர் திட்டி இருக்கட்டுங்க, எங்க அண்ணன் தான் கட்டு போயிருவீங்க. என் குடும்பத்தில் இருக்கவங்க திட்டுற, என் கூட பிறந்த அண்ணன் திட்டினாலும் என்ன விட மாட்டீங்க, என்னை பெத்த அப்பன் திட்டினாலும் நான் விட மாட்டீங்க. ஒரு இனத்துக்கான அண்ணனா இருக்கின்றதே சீமான்ட்ட இன்ன வரையும் நான் கோவத்தை காட்டாம சரி அண்ணன் பேசுனதுல ஒரு அந்த தவற அவர் எப்பயாவது உணர்வார், நம்மளை கூப்பிடுவார்னு கடந்து போய்கிட்டே இருக்கு. இதை சரி செய்ய முடியும்னு நினைச்சு போய்கிட்டே இருக்கு. கண்டிப்பானா நிச்சயமா சரி செய்ய முடியும், நாங்களும் நம்புறோம். அதே விஷயத்துல இப்ப நான் வெளியே 20 வருஷம் அவரோட இருந்திருக்கேன், 15 வருஷம் கூட வைங்க, மத்தெல்லாம் கூட அவன் சொல்லுங்க, 15 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச நாள்ல இருந்து கூட இருக்கேன். எங்க ஒரே ஒரு வார்த்தை, டேய் தம்பி அண்ணன் பேசினாடா, அண்ணன் பேசினேன், தப்புன்னு சொல்ல வேணாம், மன்னிப்பு கேட்க வேணாம், வருத்தம் தெரிவிக்க வேணாம், அண்ணன் தான்டா பேசுனேன், வாடான்னு கூப்பிட மனசு வராட்டி நான் எப்படிங்க அவட்ட போய் நிற்பேன். புரியுது, உங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு மன அழுத்தம் என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஆதரவாளரா இந்த வட்டத்துக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நான் எதை மிஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீற்றம் கொண்ட ஒரு சிவசங்கரனை நான் பெருசாக மிஸ் பண்றேன். சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கல்குவாரி லாரியை மறிச்சு அதை காவல்துறையிட்ட பிடிச்சு ஒப்படைச்சு அது ஒரு செய்தி ஆகிறதா இருக்கட்டும், இதெல்லாம் கண்கூட நாம் தமிழர் கட்சியில் உங்களை தவிர வேற யாரும் பண்ணி நான் பார்க்கல. அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளமா மாறிச்சு. நான் கூட முதல் பேட்டி எடுக்கும்போது நான் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கு. இதே இடத்துல தான் பேட்டி எடுத்தோம். கல்குவாரிக்கு எதிராக பல சம்பவங்கள் பண்ணி அண்ணன் பெரிய ஆளானாருங்க அந்த இதே கேமரா நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்ன விஷயம்னா, அந்த மாதிரியான ஒரு நபர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போறது அப்படிங்கிறது ஒரு ஆதரவாளராக பார்க்கும்போது கட்சிக்கு பெரிய இழப்பு தான் நாங்கள் பார்க்கறோம். அதனால நீங்க பல விஷயம் சொல்லிட்டீங்க, அண்ணன் கூப்பிட்டு வேலை செய்யணும் சொன்னா கண்டிப்பாக செய்வோம்னு சொல்றீங்க. இப்போ எங்களுக்கு பார்க்கும்போது நிச்சயமா கட்சிக்கு நீங்க ஒரு பெரிய அசட்டா இருப்பீங்க, பெரிய சொத்தா இருப்பீங்க. ஒரு கட்சியினுடைய ஒரு பொதுவான கொள்கையை நோக்கி பயணிக்கும் போது நீங்களும் அதுக்கு வலு சேர்க்கிற விதமா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன்னா, அப்போ அடுத்த கட்டமாக தொடர்ச்சி என்ன நடக்குன்றதை பார்ப்போம். நேர்காணல பல விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொன்னீங்க. உங்களுடைய பதில்களுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் இங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கே நான் கூப்பிட்ட உடனே, அதாவது இதுக்கு முன்னாடி நீங்களாக வந்திருந்தாலும் கூட இது செந்தில்நாதன் அண்ணனுக்காகவே நான் கூப்பிட்டாக்க ஒரு ஊடகங்களே வர்றதுக்கு நிறைய சேனல் ரெடியாக இருக்காங்கண்ணே. அது இறைவன் கொடுத்த வரம். நான் அது தலக்கணத்தோட சொல்ல இறைவன் கொடுத்த வரம். இன்னும் சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சி எனக்கு கொடுத்த ஒரு ஊடக வெளிச்சம்னு தான் நான் சொல்லுவேன். அந்த நன்றி என்றைக்குமே மறக்க மாட்டேன். நாம் தமிழர் கட்சி தான் நான் இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கான காரணம். அதே நேரத்தில் என் மாவட்டத்தில் நான் எனக்கு கொடுத்த பணியை நல்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செஞ்சதாக தான் நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு என் மாவட்டத்தில் நான் கட்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கேன்னு சொல்லுவேன். அதனால் நான் நிறையா இழந்திருக்கேன், நிறையா கஷ்டப்பட்டிருக்கேன், நிறையா வழக்குகள், நிறையா பொருளாதார இழப்பு, நிறையா சொந்தக்காரங்களுக்குள்ளேயே நிறையா கருத்து வேறுபாடு உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும்போது அந்த மாதிரிலாம் நான் நிறையா அதை செஞ்சுருக்கேன். என்ன சொல்லணும்னா, தேர்தல்களில் 100% வேட்பாளரை நிறுத்துறதே பெரிய வேலையாக இருந்த காலகட்டத்தில் முதற்கொண்டு நான் 100% வேட்பாளர்களையும் என்னுடைய சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்றி நின்று தேர்தலெல்லாம் போட்டியிட வச்சேன். இந்த மாதிரியெல்லாம் நிறைய என்னால் முடிஞ்ச அளவு என் மனசாட்சிக்கு நேர்மையாக உண்மையாக இந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துருக்கேன். மக்கள் மத்தியில் கொஞ்ச நாச்சும் வளர்த்துருக்கேன். அண்ணன் எனக்கு கொடுத்த வேலையை செஞ்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்னமும் அந்த வேலையை தொடர நான் விரும்புகிறேன். அந்த வேலையை தொடர்ச்சியாக அந்த மக்கள் பணியை சொல்ல விரும்புகிறேன். நாம் தமிழர்னு சொல்கிறதே ஒரு பெருமையாக இருக்குது, ஒரு கர்வமாகவும் ஒரு திமிராகவும் ஒரு கெத்தாகவும் இருக்கும். அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சினா இன்னும் வரையும் என் காரில் இருந்து கொடி அகற்றுறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சதே இல்லை. இன்னும் வரையும் என்னுடைய உள்ளத்துலேயும் சரி, என்னுடைய இல்லத்துலேயும் சரி, எல்லா இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியும் தேசிய தலைவர் பிரபாகரன் தான் நிறைஞ்சு நிற்கிறாங்க. அதை நான் திரும்ப தொடருவேன் அப்படின்ற ஒரு ஆசையும் எண்ணமும் ஒரு ஏக்கமும் என்கிட்ட இருக்குது. நான் அதை நம்பிக்கிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சீமானன் என் கையில் தான் இருக்குது. என்னுடைய தன்மானம், என்னுடைய சுய உரிமை, என்னுடைய சுயமரியாதைக்காகத்தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கேன். நிச்சயமா ஒரு வாரத்தை கூப்பிட்டுட்டாருன்னா, இப்போ கூப்பிட்டாலும் இந்த காணொலியை பார்த்து 5 நிமிஷத்தில் அவர் கூப்பிட்டாலும் சரி, அவர் வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி வச்சிருக்காரு. என்ன வாட்ஸ்அப் அன்பிளாக் பண்ணிட்டேன். தம்பி நீ சென்னைக்கு வா பேசிக்கிறோம், ஒரே வார்த்தை, நான் சென்னைக்கு போகிறேன். அவர் அடுத்து என்ன வேணாலும் பேசுகிறேன்.
என்னை கூப்பிடட்டும், என்னை பேசட்டும், நான் அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும், அவ்வளோதான். ஏனே அப்படி என்னை திட்டுனீங்க அப்படின்னு அந்த கேள்விகள் கேட்கணும், மனசார நான் அவர்கிட்ட பேசணும். இதை தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாள் வரும்னு நம்புகிறேன். ஒருவேளை அந்த நாள் வராட்டியும் நான் கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மற்ற திமுகவோ அதிமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ அல்லது நீங்கள் எதிர்பார்க்குற தமிழக வாழ்வுரிமையோ இது போன்ற கட்சிகளுக்கு போவதற்கு துளி கூட வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சிக்காக காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை நடக்காட்டி அதற்கப்புறம் மற்றதை பேசுவோம். நிச்சயமா நீங்களா வந்து நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிற நபர்களே வந்து சிவசங்கரனை வெளியேற்றணும்னு திட்டமிடாதீங்க. அது உங்களுடைய கனவு வந்து பலிக்காது. ஒருவேளை உங்கள் கனவு பலிக்குதுன்னா அது எனக்கு இன்னும் ஒரு எதிர்காலத்தை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு நம்புகிறேன். நான் முழுமையாக இயற்கையும் பிரபஞ்சத்தையும் நம்புகிறேன். தேசிய தலைவர் பிரபாகரன் இயற்கையை தான் வழிகாட்டியை ஏற்றுக்கிட்டாரு. அதே இயற்கையும் பிரபஞ்சத்தையும் நான் என்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கிறேன். என் முடிவு என் கையில் இல்லை, அந்த பிரபஞ்சத்தின் கையில் இருக்குது. பிரபஞ்சத்தையும் இயற்கையை நம்புகிறேன். மீண்டும் நாம் தமிழராக சந்திப்போம். நல்லதே நடக்கும், நானும் நம்புகிறேன். நன்றி.